இந்த நாளிலும் உங்களுக்காகவும் அழுங்கள் என்ற ஒரு வார்த்தையோடு கூட கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோடு இடைப்படுவாராக. ஆண்டவர் இயேசு சொன்ன ஒரு அழகான வார்த்தை நாம் எடுத்து வாசிக்கலாமா? லூக்கா சுவிசேஷம் அதனுடைய 23வது அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுவோம். லூக்கா 23:28வது வசனத்தை வாசிப்போம். லூக்கா 23:28. இயேசு அவர்கள் முகமாய் திரும்பி, எருசலேமின் குமாரத்திகளே, நீங்கள் எனக்காக அழாமல் உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள். இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த சிலுவை பயணத்திலே அநேகர் அவருக்கு பின் சென்றார்கள், அநேகர் அவரோடு கூட சென்றார்கள். அதிலே அநேகம் ஸ்திரீகள் அவரோடு கூட சென்றார்கள். அந்த ஸ்திரீகள் அவர் படுகிற பாடை பார்த்து அந்த திரள் கூட்டமான ஜனங்களும் அவருக்காக புலம்பி அழுகிற ஸ்திரீகளும் அவருக்கு பின் சென்றார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. புலம்பி அழுது கொண்டு சென்ற அநேக ஸ்திரீகள் அவர்கள் பக்கமாக அவர்கள் முகமாக இயேசு திரும்பி பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் எனக்காக அழாமல் உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள் என்றார். அப்போ உங்களுக்காக அழுங்கள் மட்டுமல்ல, உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள் என்று இயேசு சொன்னார். ஏனென்றால் அவர்கள் அன்றைக்கு நடக்கிற அந்த காரியத்தை பார்த்து இயேசு கிறிஸ்து அவ்வளோ பாடுகள் அனுபவிக்கிறதை, அந்த சிலுவையை சுமக்கிற அந்த கோர காட்சியை பார்த்து அவருக்கு பின் சென்ற அந்த திரளான ஸ்திரீகள் அவருக்காக அழுது கொண்டு சென்றார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து தூரத்திலே பார்த்தார். இக்காலத்தில் அல்ல, நாளைக்கு நடக்கிறதே அல்ல, இன்னும் சில காலங்களில் நடக்க இருக்கிற காரியங்களை பார்த்து இயேசு சொன்னார், உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள் என்று சொன்னார். இப்போ பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள் என்று சொன்ன ஒரு வார்த்தை அது இயேசுவே சொன்னார். அதனால நிச்சயமாக நாம் நம்முடைய பிள்ளைகளுக்காக அழ வேண்டிய ஒரு காலகட்டத்தில் நாம் இருக்கிறோம். அழணும், என்றைக்குமே அழணும். நம்முடைய பெற்றோரும் நல்ல ஆவிக்குரிய பெற்றோரோ மற்ற பெற்றோரோ பிள்ளைகளுக்காக நிறைய அழுதுருப்பாங்க. ஆனால் ஆவிக்குரிய பெற்றோர் தங்கள் பிள்ளைகளிடத்தில் கர்த்தரை அறிந்தவர்கள் கர்த்தரிடத்திலே அழுது பிள்ளைகளை வளர்த்திருப்பார்கள். அதனால தான் நாம் இந்த அளவுக்கு வளர்ந்து வந்திருக்கிறோம். இந்த காலகட்டத்திலும் அதை நாம் விட்டுவிடக்கூடாது, அது என்றைக்கும் உரியது. இந்த அழுகை என்பது மனுஷர் முன்பாக அல்ல, யாரோ ஒருவரிடத்திலே பிள்ளைகளை குறித்து சொல்லி பிள்ளைகளுடைய காரியங்களை சொல்லி அழுகிற அந்த அழுகை அல்ல. தேவ ஊழியர்களிடத்திலே ஜெபிக்கிறவர்களிடத்திலே பகிர்ந்து கொண்டு ஜெபிக்கிறோம், அது தவறல்ல. ஆனால் அந்த பாரத்தை, அந்த கஷ்டத்தை, அந்த வருத்தத்தை, அந்த அழுத்தத்தை கர்த்தரிடத்தில் மாத்திரம் அதை அழுது தெரிவிக்க வேண்டும். அன்று அந்த திரளான ஸ்திரீகள் இயேசுவுக்கு பின்னாக இயேசுவோடு கூட அழுது கொண்டே போனார்கள் இயேசுவுக்காக. அவர்களிடத்துல தான் ஆண்டவர் சொல்றார், எனக்காக அழ வேண்டாம், உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள். அப்போ நாம எடுத்துக்கொள்ள வேண்டிய ஒரு வார்த்தை. சிலர் நினைப்போம், அழுது எனக்கு கண்ணீரே போச்சு, வற்றி போயிட்டு நினைக்கிறீங்களா? இல்லை, கர்த்தர் இன்னும் சொல்லுகிறார், உங்கள் பிள்ளைகளுக்காக நீங்கள் அழுங்கள் அழுங்கள். சில நேரம் நிறைய அழுகை கண்ணீரை கிரயம் செலுத்தி ஆயிற்று. இனி கிரயம் செலுத்த முடியுமா? ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, என் கண்ணீரெல்லாம் உம்முடைய துருத்தியில் அல்லவோ இருக்கிறது. அவருடைய துருத்தியில், நம்ம பாஷையில பாட்டில், அவரிடத்திலே அது இருக்கிறது. அதுக்கு ஒவ்வொரு காரியத்துக்கும் அவர் ஒரு அளவு வைத்திருக்கிறார். நாம் கிரயம் செலுத்த வேண்டிய, சாதாரணமா இந்த உலகத்திலே ஒரு பொருள் வாங்க வேண்டும் என்றால், ஒரு சொத்து வாங்க வேண்டும் என்றால், ஏதோ ஒன்றை வாங்க வேண்டும் என்றால் அதற்காக ஒரு கிரயம் நியமிக்கப்படுகிறது. அந்த கிரயத்தை நாம் செலுத்தும் போதுதான் அதை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அதுல சில நேரம் கிரயத்துக்கு கொஞ்சம் பார்கெயின் பண்ணி கொஞ்சம் குறைச்செல்லாம் வாங்குறோம். ஆண்டவரிடத்திலையும் ஒரு கிரயம் செலுத்த வேண்டியது இருக்கிறது. ஆண்டவர் இயேசு இந்த சகல மனுக்குலத்தின் பாவத்தை சுமந்து தீர்த்து அந்த பாவங்களுக்கெல்லாம் ஒரு மீட்பை உண்டு பண்ண ஆண்டவரோடு பிதாவாகிய தேவனோடு இந்த மனுக்குலத்தை ஒப்புரவாக்கும்படிக்கு இயேசு தம்முடைய இரத்தத்தையே கிரயமாக செலுத்தினார். அவர் தனக்கென்று மீதியாக எந்த இரத்தத்தையும் வைக்கவே இல்லை, தன் ஜீவனையே கொடுத்தார். முழுவதும் செலுத்திதான் விலைக்கிரயமாக மனுக்குலமாகிய நம்மை மீட்டு கொண்டு அந்த இரத்தத்தின் புண்ணியத்தின் மூலம், அந்த கிரயத்தின் மூலம், அந்த விலையின் மூலமாக தான் பிதாவோடு கூட ஒப்புரவாக்கி கொண்டே இருக்கிறார். அப்போ இதுல நாம் ரொம்ப உறுதி உள்ளவர்களாக, அதுல நம்ம தெளிவுள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஏன்
எப்ப பார்த்தாலும் அதுக்காக ஜெபிக்கணுமா, எப்பவும் அதுக்காக அழணுமா, எப்பவும் அப்படி பண்ணணுமா அப்படி நினைப்பதில்லை. பெற்றுக்கொள்ளும் வரைக்கும் அந்த பொருளை பெற்றுக்கொள்வதற்கான முழு கிரயத்தையும் செலுத்துவது போல இந்த விஷயத்துல ஒரு முழு ஜெயத்தையும் பெற்றுக்கொள்ளும் வரைக்கும், முழு விடுதலையை பெற்றுக்கொள்ளும் வரைக்கும் நாம் கிரயம் செலுத்தி கொண்டே இருக்கும்படிக்கு தான் ஆண்டவர் இயேசுவினால் அறிவுரை சொல்லப்பட்டு இருக்கிறோம். அப்போ அழுங்கள் என்று சொன்னார். இன்றைக்கு ஒரு சில கூட்டமாக அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கை நிலைமையை வைத்து நாம் தியானித்து நாம் அதற்காக ஜெபிக்க போகிறோம். முதலாவதாக நாம் எடுத்துக்கொள்ளுவோம் ஒரு கேட்கும் பிள்ளைகள் என்கிற ஒரு கூட்டம். கேட்கும் பிள்ளைகள், கேட்கிற பிள்ளைகள். புலம்பலின் புஸ்தகத்தை நாம் திருப்பிக் கொள்ளுவோம். அதிகமாக அதனுடைய அங்கிருந்து வசனங்களை எடுத்துதான் நான் சொல்லும்படியாக விரும்புகிறேன். புலம்பல் 2வது அதிகாரம் அதனுடைய 19வது வசனத்தை வாசிக்கலாம். புலம்பல் 2:19. எழுந்திரு, ராத்திரியிலே முதற் சாமத்தில் கூப்பிடு, ஆண்டவரின் சமூகத்தில் உன் இருதயத்தை தண்ணீரை போல ஊற்றிவிடு. எல்லா தெருக்களின் முனையிலும் பசியினால் மூர்ச்சித்து போகிற உன் குழந்தைகளின் பிராணனுக்காக உன் கைகளை அவரிடத்திற்கு ஏறடு. அடுத்ததாக 4:4 புலம்பல் 4:4 வாசிப்போம். குழந்தைகளின் நாவு தாகத்தால் மேல்வாயோடே ஒட்டி கொண்டிருக்கிறது. பிள்ளைகள் அப்பம் கேட்கிறார்கள், அவர்களுக்கு கொடுப்பார் இல்லை. பிள்ளைகள் அப்பம் கேட்கிறார்கள், அவர்களுக்கு கொடுப்பார் இல்லை, கொடுப்பார் இல்லை. அதுபோல 12வது வசனத்தை 2வது அதிகாரம் 12வது வசனத்தை வாசிப்போம். 2:12. அவைகள் குத்துண்டவர்களைப் போல நகரத்தின் வீதிகளிலே மூர்ச்சித்து கிடக்கும் போதும், தங்கள் தாய்களின் மடியிலே தங்கள் பிராணனை விடும் போதும் தங்கள் தாய்களை நோக்கி தானியமும் திராட்சரசமும் எங்கே என்கிறார்கள். தானியமும் திராட்சரசமும் எங்கே என்கிறார்கள். இதுல இந்த 2வது அதிகாரம் 12வது வசனத்திலையும் 4வது அதிகாரம் 4வது வசனத்தின் கடைசி பிற்பகுதியிலையும் பார்க்கிறோம். பிள்ளைகள் அப்பம் கேட்கிறார்கள், தானியமும் திராட்சரசமும் எங்கே என்று கேட்கிறார்கள். அப்போ அந்த பிள்ளைகள் சில காரியங்களை பெற்றோரிடத்தில், தாயினிடத்தில், இதுல பார்க்கிறது அதிகம் இதுல சொல்லப்பட்டிருக்கிறது தாயினிடத்தில் கேட்கிறார்கள், தாயினிடத்தில் கேட்கிறார்கள் என்று. அப்போ பிள்ளைகள் நம்மிடத்தில் தான் அதிகமாக கேட்கிறார்கள். வீட்லையும் கூட நான் ஒரு சில அப்பா அம்மா சொல்றதை கேட்டிருக்கிறேன். இந்த பிள்ளைகள் என்னை தேடுகிறதே இல்லை, அப்படியே வர்றாங்க, நான் இருந்தாலும் என்னை கண்டுகிடுறதே இல்லை. என்கிட்ட அப்படி பேசுனாங்கன்னா ஒரு வார்த்தை பேசுவாங்க, என்ன பேசுவாங்க, 1-2 அப்பா அம்மா இல்லை, ஒரு சிலர் சொல்லி இருக்கிறாங்க. என்கிட்ட அப்படி பேசிட்டாங்கனாலும் அம்மா எங்க, அப்பா அம்மா எங்கன்னு கேட்பாங்களாம். அப்படிதான் பிள்ளைகள் கேட்கிறார்கள். அப்ப தகப்பனிடத்தில் போய் கேட்கிறது அப்பா எங்க, திராட்சரசம் எங்க, தானியம் எங்கன்னு கேட்கறது இல்ல, தாயினிடத்தில் கேட்கிறார்கள். இதை நம்ம ரொம்ப கவனமா பார்க்கணும். சில நேரத்துல பிள்ளைகள் கேட்கும் போது அம்மாமார் என்ன நினைச்சிருவாங்கன்னா அது அப்பாவின் மேல போட்டுருவாங்க, தன் கணவனின், தன் புருஷன் மேல. நான் என்ன செய்வேன், அவர்லாம் கொடுக்கணும், நான் என்ன செய்வேன், அவரெல்லாம் சம்பாதிச்சுட்டு வர்றாரு, அவரெல்லாம் பார்க்க வேண்டும், நான் என்ன செய்வேன், எனக்கு எப்படி கொடுக்க முடியும் என்று பல நேரங்களில் நினைத்து விடுகிறோம். பிள்ளைகளிடத்திலே கூட சொல்லி விடுகிறோம். ஆனா பிள்ளைகள் தாயினிடத்துல தான் வந்து கேட்கிறார்கள். உண்மையாகவும் இக்காலத்திலும் அப்படிதான். அப்பாவிடத்துல போய் கேட்கறது மிக குறைவு. அதே போல கேட்கிறதிலும் சும்மா கேட்கறதும் இப்படிதான் கேட்பாங்க. இல்லை இப்படி அப்பாவை சொன்னாலும் அடுத்தது என்ன சொல்லுவாங்க பிள்ளைகள், அப்பாட்ட வாங்கி கொடுங்க, அப்பாட்ட கேட்டு சொல்லுங்க, இப்படிதான் சொல்றாங்க. அநேக பிள்ளைகள் அப்படிதான் இருக்கிறார்கள். அப்போ இது தாயினுடைய ஒரு முக்கியத்துவம் இங்கே சொல்லப்படுகிறது. ஆண்டவர் இயேசுவும் இந்த ஸ்திரீகளிடத்துல தான் சொன்னார், உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள், அழுங்கள். அப்போ உங்க பிள்ளைகளை பொறுத்து அவர்களுடைய பொறுப்பு உங்கள் கரங்களில், ஒரு தாயினுடைய கரத்தில், நம்முடைய கரத்தில் தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது ஒரு அமைப்பும் அப்படிதான் இருக்கிறது. கர்த்தரும் அதை தான் நமக்கு சொல்லி இருக்கிறார். தகப்பனுடைய ரோல் குடும்பத்துல மிக அதிகம், மிகப்பெரிய பொறுப்பு அவருக்கு இருக்கிறது. பல காரியங்களை செய்கிறார். ஆனால் கர்த்தர் இந்த விஷயத்துல சொல்லும் போது அவர்கள் எங்கே என்று கேட்கிற காரியம் நம்மிடத்துல தான் கேட்கப்படுகிறது. அப்போ இதுல நாம் பொறுப்புள்ளவர்களா இருக்கிறோம். யார் மேலேயோ அந்த பொறுப்பை வைத்து விட்டு விலகி விடுவது
ஒரு தாய்க்கு அழகு கிடையாது. அந்த பொறுப்பை அப்படியே எடுத்துக்கொள்ள வேண்டும். அந்த பொறுப்பை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லும்போது அதை நிறைவேற்ற திராணி இருக்கும்போது, அது சாப்பாடு வேணுமா, பானையிலேருந்து எடுத்து கொடுத்துடலாம், குழம்பு கூட்டு வச்சு கொடுத்துடலாம், சில காரியங்களை செஞ்சிடலாம். அதற்கு மிஞ்சின சில காரியங்களை கேட்கும்போது நாம் என்ன செய்ய முடியும்? ஆண்டவர் சமூகத்தில் அழதான் முடியும். இதை தான் நாம் செய்யும்படி அழைக்கப்படுகிறோம். இன்றைக்குள்ள காலகட்டத்தில், இப்போ சில காலங்களாகவே அப்படிதான். முந்தைய நாட்களில் பிள்ளைகள் ஒரு ஸ்டேஜ் வரும்போது, இல்லை 10th ஸ்டாண்டர்டோ 12th ஸ்டாண்டர்டோ முடிக்கும்போது அடுத்து அந்த பிள்ளைகள் என்ன படிக்க வேண்டும் என்பது இந்த பெற்றோர் தான் தீர்மானம் பண்ணுவாங்க. உன்னுடைய திறமை இப்படி இருக்குது, இதில் நீ நல்லா படிக்கிற, இல்லை நீ இப்படி ஒரு படிப்பு படித்து இப்படி வர வேண்டும், அப்படி அநேகர் சொல்லி பிள்ளைகள் வளர்ந்து வருகிறத பார்க்கிறோம். அதில் சக்ஸஸும் இருக்குது, ஃபெயிலியர்ஸும் இருக்குது. ஆனால் இந்த காலகட்டத்தை பார்த்தா பிள்ளைகள் ஒரு சின்ன வயதிலிருந்தே, அந்த காலமும் சின்ன வயதிலிருந்தே அவர்கள் தாங்கள் என்னவாக வேண்டும் என்று அவர்களுக்கு சில கற்பனை இருக்கிறது, என்ன படிக்க வேண்டும் என்று அவர்களுக்கு விருப்பம் இருக்குது. பல பிள்ளைகளுக்கு நாட்கள் ஒரு ஸ்டேஜ் வர வர மாறிக்கிட்டே இருக்கும். கொஞ்சம் சின்ன வயசுல ஒன்று சொல்லுவாங்க, அடுத்த வயசுல ஒன்று சொல்லுவாங்க, இப்படி வரும். அப்போ பிள்ளைகளுக்குள்ளே எக்காலமும் இப்படிப்பட்ட சில ஆசைகள் இருக்கிறது, வாஞ்சை இருக்குது, கற்பனைகள் இருக்கிறது, இலக்குகள் இருக்கிறது, எல்லாமே இருக்குது. ஆனால் பெற்றோராகிய நமக்கும் சில காரியங்கள் இருக்குது. அப்போ இப்போ பிள்ளைகள் என்ன பண்றாங்கன்னா அவங்களே நிறைய காரியங்கள் தெரிந்தெடுக்கிறார்கள். அவர்களே அந்த படிப்புக்கான நம்முடைய அறிவு இருப்பதை பார்க்கிலும் அவர்களுக்கு அதிகமான அறிவு. ஏனென்றால் அவர்கள் வெளியே போய் கல்வி கற்று வருகிறார்கள், ஸ்கூலுக்கு போகிறாங்க, அவங்க டீச்சர்ஸ் நிறைய காரியங்கள் சொல்லுவாங்க, ஃப்ரெண்ட்ஸ் நிறைய காரியங்கள் பேசுவார்கள். அவர்கள் அவர்களுடைய சீனியர்ஸை பார்க்குறாங்க, ஓ இப்படி படித்தால் இப்படி வரலாம், இப்படி இருக்கலாம், இந்த இடத்துல போய் படித்தால் இப்படி இருக்கும் என்றெல்லாம் அவர்களுக்குள்ளாக நல்லா பிளான் பண்றாங்க. இதை வைத்துக்கொண்டு அவர்கள் நம்மிடத்தில் வருவார்கள். இதுல என்ன பார்க்கிறோம் அப்படின்னா, நிறைய பிள்ளைகளுக்கு அவர்களுடைய குடும்ப பின்னணி தெரிகிறது இல்லை, குடும்ப நிலவரம் பின்னணி என்று சொல்லும்போது அவர்களுடைய பேக்ரவுண்ட், அவர்களுக்கு என்ன பொருளாதார பலன் இருக்கிறது, அவர்களுக்கு என்ன சூழ்நிலை இருக்கிறது என்பதை பிள்ளைகள் பார்ப்பதே இல்லை. அவர்களுக்குள் ஒரு கற்பனை, அவர்களுக்குள் ஒரு ஆசை, நான் இப்படி ஆக வேண்டும், இப்படி படிக்க வேண்டும், இன்ன இடத்துல போய் படிக்க வேண்டும், இந்த படிப்பு படிக்க வேண்டும், இப்படி அவர்கள் தங்கள் மனதில் ஆசைகளை வளர்த்து கொண்டு அவர்கள் நம்மிடத்தில் வருகிறார்கள். அப்படிதான் வந்து திராட்சரசம் எங்கே, தானியம் எங்கே, அப்பம் எங்கே என்று கேட்பது போல இந்த படிப்பு படிக்கணும், இங்க கொண்டு என்னைய சேருங்க. அந்த பிள்ளைகளுக்கு அந்த அளவுக்கு மார்க் இருக்காது. அந்த ஒரு குறிப்பிட்ட நாட்களுக்கு முன்பாகலாம் நீ இந்த மார்க் வாங்கு, அப்பந்தான் இந்த படிப்பு நீ சேர முடியும். அது அவங்களுக்குள்ளே தெரியும், இவ்வளோ மார்க் நான் வாங்காட்டா எனக்கு இந்த படிப்பில் இடம் கிடைக்காது, அது அவர்களுக்கு தெரியும். ஆனால் இன்னைக்கு அப்படி இல்லை. அவர்கள் சொல்லுவாங்க, நீ இப்படி நல்லா படித்து நல்ல மார்க் வாங்கி இந்த கோர்ஸில் ஜாயின் பண்ணுன்னு சொன்னால் அவங்க என்ன சொல்லுவாங்க, இல்லை அதுக்கு நீங்கள் கொஞ்சம் பணம் கொடுத்தீங்கன்னா போதும், அதில் சேரலாம். ஏன்னா இப்போ அந்த மாதிரிப்பட்ட வாசல் மிக விரிவாக இருக்கிறது. டொனேஷன் கொடுக்கறது, இல்லை டொனேஷன் இல்லாவிட்டாலும் அதிகப்படியான ஃபீஸ் கொடுத்து படிப்பது. ஒரு கவர்மெண்ட் கோட்டா சீட்டுக்கு ஒரு கால்வாசி தான், கால் இல்லை, ஒரு 10% தான் மற்றவங்களுக்கு அதிகமாக 90% மேலே அதிகமாக ஃபீஸ் கொடுத்து படிக்கிறது, அதோட டொனேஷன் கொடுத்து படிப்பது என்று பல விஷயங்கள் இருக்கிறதுனால பிள்ளைகள் அந்த பக்கத்தை தான் பார்க்குறாங்க. அவங்களுக்கு திறமை இருக்கிறத பார்க்கறது இல்லை, அவங்களுக்கு கல்வி ஞானத்தை குறித்து பார்ப்பதில்லை, அவர்களுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும், நான் படித்து முடிப்பேனா, அதெல்லாம் அவங்க பார்க்க மாட்டாங்க. ஏன் வெளியே சொல்ல முடியாது, படித்து மார்க் வாங்குறதுக்கு கூட என்ன பண்ணிடுவாங்களாம், பணம் கொடுத்துட்றாங்களாம். ரொம்ப பயங்கரமாக உலகம் போய்கொண்டு இருக்கிறது. அப்ப இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நாம், நம்முடைய குடும்பம், நம்முடைய பொருளாதாரம், நமக்கு இருக்கிற ஸ்ட்ரென்த், நமக்கு இருக்கிற வாய்ப்புகள், நம்முடைய எண்ணங்கள், இவைகளெல்லாம் மீறி போகிற இந்த காலகட்டத்தில் என்ன பதில் நம்ம சொல்லுவோம்? தானியம் எங்கே, திராட்சரசம் எங்கே, அப்பம் எங்கே என்று கேட்டால் ஒருவேளை எடுத்து கொடுத்துருவோமா இருக்கலாம். அதுலேயும் கூட அவர்கள் விரும்புகிற மாதிரி எல்லா நேரமும் கொடுக்க முடியல, அது ஒரு பக்கம் இருக்குது. ஆனா இந்த கல்வி இப்படிப்பட்ட காரியம் என்று சொல்லும்போது, அதே போல அவர்களுடைய உடை, அவர்களுடைய நடை பாவனைகள், அவர்களுடைய வாழ்க்கை முறை, அவர்கள் தங்கள் குடும்ப பின்னணி, குடும்பத்தின் நிலைமையை நினைத்து அவர்கள் வாழ்க்கை முறையை அமைக்க விரும்புவதில்லை. அந்த காலத்துலலாம் பிள்ளைங்க நல்லா போல்டா இருப்பாங்க. என்னன்னா, எங்க வீட்டில் இதுக்கெல்லாம் காசு தர மாட்டாங்க, எங்க வீட்டில் இப்படியெல்லாம் வாங்கி தர மாட்டாங்க. இப்பவும் ஒரு சில பிள்ளைகள் இருக்கிறார்கள். ஆனால் அதிகமான பிள்ளைகள் அப்படி இருப்பாங்க, இது எங்கள் வீட்டில் இது சம்மதிக்க மாட்டாங்க, வீட்டில் வந்து கேட்கவே மாட்டாங்க இல்லையா.
நம்ம கூட அப்படிதான் வளர்ந்துருப்போம். எல்லாரும் ஒரு பிளான் பண்ணுவாங்க, நம்ம அதை பத்தி வீட்டில் சொல்லவே மாட்டோம். ஏன்னா நம்ம வீட்டில் அதுக்கு அலோவ் பண்ண மாட்டாங்க, நம்மளால் அது முடியாது. ஆனால் இப்போ உள்ள பிள்ளைகளை பார்த்துருக்கீங்களா? வந்து பிடிவாதம் அனுப்பாங்க. இன்னும் மிஞ்சி போனால் நம்மளை திருப்பி கேட்பாங்க. என்ன கேட்குறாங்க? ஏன் என்னை அந்த ஸ்கூலில் கொண்டு சேர்த்தீங்க? ஏன் என்னை அங்கே படிக்க வச்சீங்க? என்ன மாதிரி ஒரு காலத்தில் நாம் வாழுகிறோம். அவ்வளோ நம்ம ஒரு பயப்படுகிற, நடுங்குகிற, நம் சொந்த பிள்ளைகளை வளர்க்கிற விஷயத்துல கூட நாம் நடுங்குகிற ஒரு காலகட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அநேக பெற்றோருக்கு இந்த பிரச்சனை இருக்குது. பெரிய பெரிய பிரச்சனை நடந்துருது. இதுல சிலர் குத்தி கொலை பண்ணிடுறாங்க பிள்ளைகள் பெற்றோரை. ஏன்? பணம் கொடுக்கல, தேவையான காரியங்களை சந்திக்கல, அவர்கள் நினைப்பது போல் நடக்கவில்லை என்று பல காரியங்களை செஞ்சிடறாங்க. இன்னும் இந்த பக்கம் பார்த்தா சில பிள்ளைகள் அதனால மனம் மடிந்து, மனம் ஒடிந்து, மனநோய் போன்ற மன கஷ்டங்களுக்குள்ள, ஸ்ட்ரெஸ், டென்ஷன் என்று சொல்லி அப்படி சூழ்நிலையில போயிடுறாங்க. எப்படியோ பிள்ளைகளுடைய வாழ்க்கை மாறி விடுகிறது. அப்போ ஆண்டவர் இயேசு சொன்னது உண்மைதான் இல்லையா? உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள், அழுங்கள். இன்றைக்கு நம்ம பார்க்கறது உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள். அப்போ இந்த ஒருவேளை இப்ப சிலர் உங்களில் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை சந்திச்சுட்டு இருப்பீங்க. நீங்க நினைப்பீங்க, என் பிள்ளை இப்படி படிச்சு வருது, ஆனா இந்த அளவுக்கு என்னால படிக்க வைக்க முடியல, அப்போ நான் என்ன பண்றது? இந்த இடத்துல என்னால படிக்க அனுப்பதுக்கு என்னோட பொருளாதார சூழ்நிலை ஒத்து இன்னைக்கு அதான் பொருளாதார பின்னணி தான் ரொம்ப எல்லாரையும் போட்டு ஆட்டுகிற ஒரு சூழ்நிலையில இருக்கிறது. அப்ப இதை நினைத்து நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஒன்றில் கர்த்தர் அந்த பொருளாதாரத்தை நமக்கு தரணும். இல்லை என்றால் நம் பிள்ளைகளுடைய மனநிலையை அதற்கு ஏற்றாற்போல் மாற்ற வேண்டும். ஏதோ ஒன்று நடக்கணும். ஏனென்றால் நாம் தேவனுடைய பிள்ளைகள், தேவனுடைய சித்தத்துக்கென்று நாம் அர்ப்பணித்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்படி வாழும்போது எல்லாருக்கும் வருவது போலதான் நமக்கும் பிரச்சனை வரும். ஏன் வருது? இந்த உலகத்துல வாழ்றதுனால. பரலோகத்துல வாழ்ந்தா அப்படி வராது. ஆனா உலகத்தில் எல்லாரை போல் ஒரு மனுஷராய் நாம் இருக்கிறதுனால், ஒரு குடும்பமாய் வாழுகிறதுனால் நமக்கு எல்லாருக்கும் வருகிறது போன்ற சூழ்நிலைகள் வருகிறது. ஏனென்றால் பிள்ளைகளை நம்ம அப்படிப்பட்ட எல்லாரும் படிக்கிற இடத்துல தான் படிக்க அனுப்புகிறோம். எல்லாரோடு பழகுகிறார்கள், எல்லா சூழ்நிலையும் பார்க்கிறார்கள். அப்ப அவங்களும் தங்களுடைய நிலைமையை அவர்கள் நினைப்பது இல்லை, அவர்களை போல இருக்கணும். யாரும் தங்களோட குறைஞ்சவங்களை பார்த்து கம்பேர் பண்ண மாட்டாங்க. சரி, அவங்க வீட்லையும் கொடுக்கல, அதனால எனக்கும் நீங்க தர வேண்டாம்னு சொல்ல மாட்டாங்க. அவங்க வீட்டில் கொடுக்குறாங்கல்ல, ஏன் நீங்க எனக்கு தந்தா என்னன்னு தான் கேட்குறாங்க. அப்போ இந்த நிலைமையெல்லாம் கர்த்தரிடத்தில் வைத்து அழ வேண்டியது இருக்குது. இதில் அழும்போது ஒரு காரியம் கவனிச்சுக்கணும். உங்க பிள்ளைகளை நினைத்து, அவர்களை நினைத்து வேதனைப்பட்டு அழுவதற்கு ஆண்டவர் சொல்லலை. உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள், உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள். பிள்ளைக்காக அழணும், பிள்ளைக்காக அழணும். பிள்ளையை நினைத்து வேதனைப்பட்டு, இந்த பிள்ளை என்னை எப்படி கஷ்டப்படுத்துதே ஆண்டவரே, எனக்கு இவ்வளவு வேதனை இருக்குதே ஆண்டவரே, இதுக்கா இந்த பிள்ளைய தந்தீர், இப்படி அழ சொல்லல ஆண்டவர். அந்த பிள்ளையுடைய வாழ்க்கைக்காக அழ வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதுல நமக்கு ஒரு கரிசனை வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். இப்படிப்பட்ட கேள்விகள் கேட்கப்படும் போது நாம் பிள்ளைகளுக்காக ஒரு சில காரியம் நமக்கே தெரியும். நியாயமா, ஆமா, நான் இந்த பிள்ளையுடைய அந்த ஞானத்துக்கு, இந்த கல்வி, இதனுடைய வாழ்க்கைக்கு ஏற்றபடி இப்படி ஒரு படிப்பு படிக்க வைக்கணும், உண்மைதான். ஆனா எனக்கு அதற்கான பொருளாதாரம் இல்லையே. அப்போ போய் கடன் வாங்கிடலாமா? லோனுக்கு அப்ளை பண்ணிடலாமா? வேண்டாம், அதுக்கெல்லாம் போக வேண்டாம். ஆண்டவருடைய சித்தத்தின்படி அந்த மாதிரி ஒரு வாஞ்சையோடே நாம் வளர்ந்து கொண்டிருந்தோம் என்றால், ஆண்டவரே உம்முடைய சித்தம் தான் இதுவரைக்கும் என் வாழ்க்கையில எல்லாம் நிறைவேறிட்டே இருக்குது. அப்ப என் பிள்ளையினுடைய இந்த வாழ்க்கையின் விஷயம், இந்த பிள்ளையினுடைய படிப்பின் விஷயம், அது திருமண வாழ்க்கையா இருக்கட்டும். சில பிள்ளைங்க சொல்லுவாங்க, நீங்க எனக்கு நிறைய பணம் சேர்த்து வச்சிருந்தீங்கன்னா, நிறைய சொத்து வாங்கி வச்சிருந்தீங்கன்னா பெரிய இடத்துல என்ன கல்யாணம் பண்ணி கொடுக்கலான்லாம் உங்ககிட்ட கேட்பாங்க. இதெல்லாம் நடக்கிற விஷயங்கள் தான். சில பிள்ளைங்க எவ்வளவோ பேசுறாங்க, இருக்கட்டும், வாங்கிக்கோங்க, அதெல்லாம் உங்க மனதில் வைத்துட்டு அப்படியே ஆண்டவர் சமூகத்தில் போங்க. ஆண்டவரே, இப்படியெல்லாம் என் பிள்ளை கேட்குது, இப்படியெல்லாம் ஒரு சூழ்நிலை வந்திருக்குது, என் பிள்ளைக்காக உங்களுடைய சமூகத்தில் வந்திருக்கிறேன். இதுவரைக்கும் என் வாழ்க்கையில நீங்க எல்லாம் உங்களுடைய சித்தத்தை தான் நிறைவேற்றிட்டு வாரீங்க. அதை நம்மளையே கேட்டு பார்க்கணும். தேவ சித்தம் தான் நிறைவேறுதா? நீங்க உங்க பிள்ளை இன்றைக்கு பிடிவாதமா நிக்கிற மாதிரி எதுலையாவது பிடிவாதமா நின்றுருக்கீங்களா? ஒரு கேட்கும் பிள்ளை, டிமாண்டிங் சைல்டு, டிமாண்ட் பண்றது, நெருக்கி கேட்பது, சும்மா கேட்கறது இல்லை, ஒரு நெருக்குதல் உங்க பெற்றோருக்கு கொடுத்துருக்கீங்களா? உங்க கணவனுக்கு ஏதாவது விஷயத்தில் இப்படி நெருக்கம் கொடுத்துருக்கிறீங்களா? அழுத்தம் கொடுத்துருக்கீங்களா? அவர் உங்களுடைய தேவையை நிறைவேற்ற முடியாமல் எங்கேயாவது திணறி இருக்கிறாரா?
நான் மட்டும் அன்னைக்கு எங்க அப்பா அம்மா பார்த்திருந்த அந்த கல்யாணத்தை அதுக்கு நான் சம்மதிச்சிருந்தேன்னா நான் இன்னைக்கு எப்படியோ பெரிய ராணி மாதிரி வாழ்ந்திருப்பேன்லாம் பேசுறீங்களா வீட்டில்? ஆண்டவர் சமூகத்துல தாழ்த்தணும். ஆண்டவர் உங்களுக்கென்று ஒரு திருமணத்தை செஞ்சு வச்சு உங்களை ஒரு வீட்டில் கொண்டு வாழ வச்சாச்சு. உங்களுக்கென்று ஒரு கணவன், உங்களுக்கென்று பிள்ளைகள், ஒரு குடும்பத்தை தேவன் அமைத்து கொடுத்திருக்கிறார். அதுக்கெல்லாம் சம்மதிச்சு தான் வந்திருக்கிறோம். ஒருவேளை விருப்பம் இல்லாமல் பெற்றோருக்காக கூட நீங்க அந்த காரியத்தை செஞ்சிருக்கலாம், பரவாயில்ல, வந்தாச்சுதே. ஒரு நுகத்துக்கு உட்பட்டாயிற்று அல்லவா? ஒரு காரியத்துல உட்பட்ட பிறகு ஒருவேளை பிரிஞ்சு அதை பிச்சுட்டு போகிறதுக்கு அந்த மாதிரி நீங்க செய்ய மாட்டீங்க. ஆனா என்னைக்கு மனசுல ஒரே டக் ஆஃப் வார்னு சொல்லுவாங்க, கயிறு. அங்க ஒரு கயிறு இருக்குதுன்னா இந்த பக்கம் ஒரு சாரார் இழுப்பாங்க, அங்க கொஞ்சம் பேர் இழுப்பாங்கல்ல. இது மாதிரி என்னைக்கு இழுத்துட்டு இருக்கிறீங்களா? இழுப்பறியில இருக்கிறீங்களா? அவர்கிட்ட எப்போ பார்த்தாலும் இந்த மாதிரி சம்பளம் வாங்குறத வச்சு எனக்கும் வாழ முடியல, என் பிள்ளைகளுடைய காரியங்களையும் சமாளிக்க முடியல, சந்திக்க முடியவில்லை என்று அவரோடு போராடி கொண்டு இருக்கிறீர்களா? புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள். புத்தியுள்ள ஸ்திரீ அவளுடைய இருதயம் புருஷனுடைய இருதயம் அவளை நம்பும். அவன் சம்பத்து குறையாது என்று சொல்லி இருக்குது. அப்ப புருஷனுடைய சம்பத்து குறையாத அளவுல, அவன் பெரிய பணக்காரனா இருந்து சம்பத்து குறையாது அப்படி சொல்லலாம், அவனுடைய சம்பத்து குறையாது. இன்னைக்கு உங்க புருஷனுடைய சம்பத்து என்ன? அவர் என்ன சம்பாதிக்கிறார்? அவருடைய சம்பாத்தியம் என்னவா இருக்குது? அவருடைய சம்பத்து குறையாத வகையில் காக்கிறீர்களா? அல்லனா அது போதல, இது போதாது, இது போதாது, அது வேணும், இது வேணும், அந்த இன்ஸ்டால்மெண்ட்ல அதை வாங்குங்க, ₹1 தான். எவ்வளோ அட்ராக்டிவா, ரொம்ப கவர்ச்சிகரமா அட்வர்டைஸ்மெண்ட்லாம் வரும். ₹1 நீங்க கொடுத்து இந்த பொருளை வீட்டுக்கு கொண்டு வந்துடலாம், அதுக்கப்புறம் இவ்வளோ கட்டுங்க. யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? அது மாதிரி அது என்ன லெவல்ல கொண்டு போய் விடும்னு யோசிச்சிருக்கீங்களா? அப்ப இதையெல்லாம் சில நேரம் செய்து சில சகோதரிகள் பொருளாதாரத்துல பெரிய நஷ்டத்தை மட்டுமல்ல, கொண்டு வந்த பொருளும் போயிரும், அவ்வளவு நாள் கொடுத்த காசும் போயிரும். அவ்வளவு வேதனையான ஒரு வாழ்க்கை. இப்படி இருக்குதா? முதலாவது, நம் பிள்ளைகளுக்காக அழும் முன்பதாக நம்முடைய வாழ்க்கையை ஆண்டவர் சமூகத்துல கொஞ்சம் சீர்தூக்கி பார்க்கணும். இன்னைக்கு நான் எந்த விஷயத்துல இது மாதிரி மிஸ்டேக் பண்ணி இருக்கிறேன், ஆண்டவர் சமூகத்துல சொல்லணும், அப்பா ஒரு நாள் நான் விதைச்சது தான் இன்னைக்கு வருது. இல்லை உங்க பெற்றோர் வீட்டில் இருக்கும்போது செஞ்சீங்களா இது மாதிரி? ஏன் என்ன பெற்று போட்டீங்கல்ல, எனக்கு வேண்டியதெல்லாம் செய்யுங்க. இப்படிலாம் சில பிள்ளைகள் கேட்கிறது நான் கேட்டிருக்கிறேன். அது போல சிலர் தாய்மார் சொல்லி அழுகிறதையும் நான் கேட்டிருக்கிறேன். உங்களுடைய வாழ்க்கை அது போல இருக்குதா? யாராவது அப்படி சொல்லி இருக்கிறீங்களா? இருக்கிற நிலைமையில ஒரே ஒரு நிமிஷம் கண்களை மூடி நம்முடைய வாழ்க்கையை கொஞ்சம் அப்படி பின்னால திரும்பி பார்க்க போறோம். என்ன பண்ணி இருக்கிறோம்? இதுக்கு முன்னால என்ன விதைச்சு போட்டிருக்கோம்? நாம் விதைத்தது தானே வளரும், விதைத்தது தானே முளைத்து எழும்பும். நாம் விதைக்காத ஒன்று ஒரு நாளும் முளைக்கிறது இல்லை. அதை பரிசுத்த ஆவியின் அக்னியினால சுட்டரிச்சு போட்டாதான் அதுக்குள்ள சாபம் எல்லாம் மாறும், அதுக்குள்ள தண்டனை எல்லாம் மாறும். இப்ப நம்ம அதை தான் செய்ய போறோம். வாழ்க்கையை திரும்பி பார்ப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் சமூகத்துல பக்கத்துல இருக்கவங்களுக்கு கேட்க வேண்டாம், ஆனா உங்க மனசு ஆண்டவருக்கு நேரம் செலுத்தி, அன்றைக்கு நான் இப்படி கேட்டது தப்பு ஆண்டவரே, என் பெற்றோரிடத்துல இப்படி சொன்னது தப்பு ஆண்டவரே, என்ன மன்னியும் அப்பா. என் அப்பா அம்மா எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க, எனக்காக எவ்வளவு பிரயாசப்பட்டாங்க. ஆனா நான் அதை விட கூடுதலாக ஒரு காரியத்தை நான் ரொம்ப டிமாண்ட் பண்ணேன், ரொம்ப அவங்களை நிர்பந்தப்படுத்தி இந்த காரியத்தை என்ன செய்ய வச்சேன். அவங்க கஷ்டப்பட்டு நான் பிள்ளையா இருக்கிறதுனால எனக்காக செஞ்சாங்க. ஆனா தப்புப்பா, நான் கேட்டது தப்பு, என்னை மன்னிங்க ஆண்டவரே, என்னை மன்னியும் ஆண்டவரே. அதுக்காக எத்தனை சொற்களை பட்டய குத்து போல சொல்லியிருக்கீங்கல்ல, அவங்க உள்ளம் எவ்வளவு குத்தி கிழிக்கப்பட்டது உங்க வார்த்தைகளினால. ஹல்லேலூயா. ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்போம். அது ஒரு சின்ன ஒரு சரி செய்கிற இடமாக நேரமாக தேவன் நமக்கு தந்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. புருஷனிடத்துல இதை போல சொல்லி இருக்கிறீங்களா? அவரிடத்துல இந்த மாதிரி சண்டை போட்டிருக்கீங்களா? கேட்டிருக்கிறீர்களா? ஆண்டவரிடத்துல மன்னிப்பு கேட்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எந்த காரியத்தை நமக்கு இல்லாத ஒரு விஷயம், நம்மால் கூடாத ஒரு விஷயம், தேவன் நமக்கு தராதது, ஆனா நிர்பந்தம் பண்ணி இருக்கிறோம், நிர்பந்தம் பண்ணி இருக்கிறோம். ஹல்லேலூயா. ஒருவேளை பிள்ளைகளுக்காக கூட புருஷனை சில காரியத்துல நிர்பந்தம் பண்ணி சில காரியத்தை செய்ய வச்சிருக்கலாம். ஹல்லேலூயா. ஆண்டவர்ட்ட மன்னிப்பு கேட்போம், மன்னிப்பு கேட்போம். ஹல்லேலூயா. என்னை மன்னியும் தெய்வமே, இந்த ஒரு விசை மன்னியுமே, என்னை மன்னியும் என் தெய்வமே, இந்த ஒரு விசை மன்னியுமே.
மேல் மனதிரங்கும். இயேசுவே என் தெய்வமே, என் மேல் மனதிரங்கும். ஆமே ஆமே. கர்த்தர் நம்மை மன்னிக்கிறார். இனி கூட ஏதாவது காரியங்கள் நினைவில் வந்தாலும் சொல்லி மன்னிப்பு கேட்டுருவோம். கர்த்தருடைய சமூகத்தில் ஒரு காரியங்களை சொல்லி மன்னிப்பு கேட்ட பிறகு நமக்கு ரொம்ப தைரியமா இருக்கும். மட்டுமல்ல, இன்னும் ஒரு ஸ்டெப் கூட, உங்க பெற்றோர் இந்த உலகத்தில் இருப்பார்கள் என்றால், உங்க ஹஸ்பண்ட் இருக்கிறார் என்றால் அவரிடத்துல போய் சொல்லணும், நான் இப்படி ஒரு காரியத்தை குறித்து இந்த நாளில் இல்லை இவ்வளோ நாளுக்கு முன்பாக நான் ரொம்ப உங்களை நிர்பந்தப்படுத்தி வேதனைப்படுத்திட்டேன், என்னை மன்னிச்சிருங்க, நான் இனி என் வாழ்க்கையில் அந்த மாதிரி செய்ய மாட்டேன். உண்மையாகவே கர்த்தருக்கு விரோதமாய் செய்த காரியங்களை கர்த்தர்ட்ட மன்னிப்பு கேட்குறோம். மனுஷருக்கு விரோதமாய் செய்த காரியங்கள்ல கர்த்தரிடத்திலே மட்டுமல்ல, கர்த்தரிடத்துல கேட்கணும் முதலாவது, அடுத்தது மனுஷரிடத்திலும் கேட்கணும் வாய்ப்பு இருக்கும் போது. சரி, அப்போ இந்த ஒரு ஆயத்த மனதோடு கூட நம்முடைய பிள்ளைகளுக்காக அழுகிற ஒரு காரியத்தை எடுத்துக்கொள்ளணும். சில நேரம் இப்படி ஜெபிக்கும் போது, அழும்போது, ஆண்டவர் சமூகத்துல கேட்கும் போது நம்ம மனசாட்சியிலேருந்து ஒரு சத்தம் வரும். என்ன வரும்? நீ இப்படி தானே கேட்ட, நீ இப்படி தானே சொன்ன இன்னும் வரும். ஆனா இனிமேல் அது வராதுல்ல, ஆண்டவர்கிட்ட சொல்லி விட்டுட்டோம்ல. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இனி அப்படி வார்த்தைகள் நினைவுகள் வந்தா உடனே சாத்தானே நான் அதெல்லாம் ஆண்டவர்கிட்ட ஒப்படைச்சாச்சு, இப்ப கர்த்தர் இடத்துல என் காரியத்தை நான் சொல்லுகிறேன், கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அப்ப கேட்கிற பிள்ளைகளுக்காக கர்த்தருடைய சமூகத்திலே அந்த காரியத்தை நான் எப்படி செய்யணும் ஆண்டவரே, எப்படி அதை நான் சந்திக்க வேண்டும், அதை நான் எப்படி நிறைவேற்ற வேண்டும் என்ற ஒரு காரியத்துக்காக நாம் அழ வேண்டியது இருக்கிறது. சில நேரம் நமக்கு ஒரு உரிமை இருக்கும், ஒரு பவர் இருக்கும். அதை வச்சு என்ன பண்ணிடுவோம், இவ்வளவுதான் செய்ய முடியும், நீ போ, இப்படிதான் நீ படிக்க முடியும், நீ செய், உனக்கு இந்த இடத்துல தான் கல்யாணம் பண்ணி வைப்போம், நீ நடந்துக்க, அப்படி நம்ம சொல்லிடுவோம். அப்படி சொல்லும்போது கூட ஆண்டவருடைய சித்தம் ஒருவேளை இதைவிட மேன்மையானதாக பிள்ளைகளுக்கு இருக்கலாம். பிள்ளைகளை குறித்த தேவ திட்டம் கொஞ்சம் உயர்ந்ததாக இருக்கலாம். ஏன்னா உன் வழிகளை பார்க்கிலும் என் வழிகள் உயர்ந்தது என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறாரே. அப்போ சில உயர்வான வழிகளை தேவன் நம் பிள்ளைகளுக்காக வைத்திருக்கலாம். அப்போ அவர்களுக்குள்ளாக விருப்பத்தையும் வாஞ்சையையும் உண்டாக்குகிற கர்த்தர் அவங்களுக்குள்ள அந்த செய்கையை தேவன் கட்டளையிட்டு அவங்களுக்குள்ள ஒரு வாஞ்சை வந்திருக்கலாம். அப்ப அதை நாம் அப்படியே நிராகரித்து விட்டோம் என்றால், தட்டி விட்டோம் என்றாலும் தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுவதில் தவறி விடுகிறோம். எனவே இப்படிப்பட்ட ஒரு சின்ன வித்தியாசங்கள் வரும்போது அதை நம்முடைய வார்த்தையினாலோ இல்ல நம்முடைய அந்த செயல்களினாலோ அடக்கி போடாமல், அப்படியா சரிம்மா நம்ம ஜெபம் பண்ணுவோம், நமக்கு கர்த்தர் இருக்கிறார், நம்முடைய காரியங்கள் எல்லாம் அவர் செய்கிறார், உன்னுடைய விருப்பத்தையும் சொல்லுவோம், எங்களுடைய விருப்பத்தையும் சொல்றோம், தேவனுடைய சித்தத்துக்காக நாம ஒரு மனமா ஜெபிப்போம். அன்றிலிருந்தே குடும்ப ஜெபங்கள்ல சேர்ந்து ஜெபிக்கணும். தனியா ஜெபிக்கும் போது உங்கள் ஜெபங்கள்ல அதிகமா, அந்த குடும்ப ஜெபத்துல அதிகமா அழுது அப்படிலாம் பண்ணீங்கன்னா சில பிள்ளைகளுக்கு மனசு என்ன ஆயிரும், கஷ்டம் ஆயிரும். இவ்வளோ நீங்க கஷ்டப்பட வேண்டாம்மா, நான் இந்த மாதிரியே பண்ணிடுறேன், நீங்க உங்க விருப்பப்படியே எனக்கு செய்யுங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. இல்ல சில பிள்ளைகளுக்குள்ள ஒரு மாதிரி ஒரு கடினமான எண்ணங்கள் வந்துடும். என்ன இந்த ஆண்டவர் எங்க அம்மா இவ்வளவு அழுறதுக்கு வைக்கிறாரே, இந்த ஆண்டவர் செய்ய மாட்டாரா, எனக்கு எங்க அம்மா அப்பா ஆண்டவரை எப்படி பின்பற்றுறாங்க, நானும் எங்க அப்பா அம்மாவோட கூட்டங்களுக்கு எல்லாம் போறேன், எங்களுக்கு ஆண்டவர் இதை செய்ய மாட்டாரா அப்படின்னு ஆண்டவர் மேல ஒரு கடினத்தன்மை வந்துவிடும். அதனால பிள்ளைகள் முன்னால வச்சு இந்த காரியத்துக்காக அழக்கூடாது. அதுக்காக நல்ல தைரியமா விசுவாசத்தோடு ஜெபிக்கணும், வசனங்களை சொல்லி ஜெபிக்கணும். ஆனா அவர்கள் கண் காணாத இடங்களிலே அந்த ரங்கத்திலே கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணணும். அறை வீட்டை பூட்டிக் கொண்டு கர்த்தரை நோக்கி அந்த ரங்கத்திலே ஜெபிக்கும் போது வெளியரங்கமாய் பிதா பலன் அளிப்பார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இந்த கிரியை தான் கர்த்தர் செய்ய விரும்புகிறார். எனவே எடுத்த எடுப்புல இதெல்லாம் நமக்கு முடியாது, இதெல்லாம் நமக்கு செய்ய முடியாது, இதெல்லாம் நமக்கு அடாத காரியங்கள் என்று சொல்லிவிடாமல் கர்த்தருடைய சமூகத்துக்கு அந்த விஷயத்தை கொண்டு போகணும். ஆண்டோடைய சமூகத்தில் தெரிவிக்கணும். யாருக்கு தெரியும், நம்ம எல்லாம் கர்த்தர் நம்மிடத்துல அசரீரியாகவோ எப்படியோ சொல்லி சொல்லி செய்கிறார் என்று நம்ம சொல்ல முடியாதே. கேட்கிற அந்த காரியங்களை, சொல்லப்படுகிற காரியங்களை அவர் சமூகத்துல கொண்டு வரணும். அதுக்காக தான் இயேசு சொன்னார், உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள் என்று சொன்னார். அடுத்ததாக ஒரு விதமான பிள்ளைகளை குறித்து சொல்ல விரும்புகிறேன். கிடக்கும் பிள்ளைகள், வெளியே கிடக்கும் பிள்ளைகள். புலம்பல் 2வது அதிகாரம் 19வது வசனத்திலே நாம் வாசித்தோம், எழுந்திரு, ராத்திரியிலே முதற்சாமத்தில் கூப்பிடு, ஆண்டவரின் சமூகத்தில் உன் இருதயத்தை தண்ணீரை போல ஊற்றிவிடு,
எல்லா தெருக்களின் முனையிலும் பசியினால் மூர்ச்சித்து போகிற உன் குழந்தைகளின் பிராணனுக்காக உன் கைகளை அவரிடத்திற்கு ஏறெடு ஏறெடு. மூர்ச்சித்து கிடக்கும் குழந்தைகள், தெருக்களின் முனையிலே கிடக்கும் குழந்தைகள் என்று இப்படி சில விதமான குழந்தைகள், பிள்ளைகளை குறித்து இந்த இடத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படி நிறைய குழந்தைகளை இந்த காலத்துல பார்க்கலாம். குழந்தைகள் உருவாகிறது, தாயின் கருவிலே உருவாக்கும் போது அந்த கற்பங்கள் கிழிக்கப்பட்டு அதனால் அபார்ஷன் செய்யப்படுகிற பிள்ளைகள் ஏராளம். அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் நம்ம இருக்கிறோம். இப்போ ஒரு காலத்துல அதெல்லாம் மிகப்பெரிய பாவம், தவறு என்று சொல்லி கொண்டிருந்தது. இந்த காலத்துல அது சில நியாயங்களை கற்பித்து அபார்ஷன்ஸ் எல்லாம் சிலதை செய்யலாம் என்று சொல்லுகிற அளவுக்கு வந்துவிட்டது. கருக்கலைப்புகள், அப்படிப்பட்ட பிள்ளைகள், குழந்தைகள் அது உலகத்தில் வெளிவர வேண்டிய காலத்தில் வெளிவர முடியாமல் கருவிலே சிதைக்கப்பட்டு அழிக்கப்படுகிற குழந்தைகள் ஏராளமாய் இருக்கிறது. இவற்றுக்காக நீ அழு. இப்படிப்பட்ட குழந்தைகளுக்காக நீ உன் கைகளை ஏறெடு, நீ விண்ணப்பம் பண்ணு, அவர்கள் பிராணனுக்காக உன் கைகளை ஏறெடு என்று கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது. இப்படிப்பட்ட பிள்ளைகளுக்காக அபார்ஷன்ஸ் தடுத்து நிறுத்தும்படியாக ஜெபிக்க வேண்டியது தேவையாயிருக்கிறது. கர்த்தரை அறிந்த பிள்ளைகள், விசுவாசிகள் என்று சொல்லப்படுகிறவர்களுடைய வாழ்க்கையிலே இது வரவே கூடாது, வரவே கூடாது. இது மிகப்பெரிய பாவம். நம்முடைய சபையில கூட ஒரு சில தாய்மார்களுக்கு முன்னாடி காலத்துலலாம் இந்த மாதிரி ஸ்கேனிங் எல்லாம் அவ்வளோ இல்லை. அதனால அந்த குழந்தைகள் வளர்ந்து வரும், பிரசவம் 8 நாட்கள்ல வரும், குழந்தைகள் வெளி உலகத்துக்கு வருவார்கள். ஆனா இப்ப குறிப்பிட்ட காலத்திலிருந்தே ஸ்கேன் பண்றதுனால ஆரம்ப காலத்திலே அந்த தாய்மார்களுக்கு, அவர்களை சார்ந்தவர்களுக்கு இந்த குழந்தை சரியான வளர்ச்சி இல்லை, சரியான காரியங்கள் இல்லை, அதை அபார்ட் பண்ணிருங்க, அது வேண்டாம் அந்த குழந்தை என்று சொல்லுவார்கள். அப்படி நம்முடைய சபையில கூட 1-2 பிள்ளைகள் இந்த மாதிரி அவர்களுக்கு கிடைத்ததே ஒரு சில வருஷங்களுக்கு பிறகு. ஆனா அவங்களுக்கு வந்த ரிப்போர்ட் இந்த மாதிரி வரும்போது அவர்கள் அதை வைத்து நம்மிடத்துல ஜெபிக்க கேட்கும்போது நாம் ஜெபித்தோம். ஆண்டவர் அற்புதமாய் நல்ல நிறை மாதத்தில் நல்ல வளர்ச்சியோடு பிள்ளைகளை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கு அந்த பிள்ளைகள் நம்ம மத்தியில் அழகா வளர்ந்து கொண்டிருக்கிறார்கள். அப்ப கர்த்தரால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை. இப்ப கருவிலே சிதைக்கப்படுகிற அந்த நிலைமைக்கு ஒப்பு கொடுக்க கூடாது. அப்படிப்பட்டதற்காக நாம் அதிகமாக ஜெபிக்க வேண்டும். அதுபோல தூக்கி எறியப்பட்ட பிள்ளைகள், தெருக்களின் முனையிலே, குப்பை தொட்டிகளிலே தூக்கி எறியப்படுகிற அனுபவங்களை நம்ம நிறைய பார்க்கிறோம், பேப்பர்ல படிக்கிறோம், கேள்விப்படுகிறோம். அப்படிப்பட்ட பிள்ளைகளுக்காகவும் ஜெபிக்க வேண்டும். ஆண்டவருடைய வசனம் தான் சொல்லுது, அந்த குழந்தைகளின் பிராணனுக்காக உன் கைகளை அவரிடத்திற்கு ஏறெடு ஏறெடு. உன் கை தளர்ந்து போக வேண்டாம், தளர்ந்தாலும் பரவாயில்ல, அந்த குழந்தைகளின் பிராணன் காக்கப்படும்படிக்கு அவர்களுக்காக உங்கள் கரங்களை ஏறெடுக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். தாய்க்கு தான் ஆண்டவர் இந்த வார்த்தையெல்லாம் சொல்லுகிறார். அன்பான தேவ பிள்ளைகளே, நம்ம சும்மா இருக்கக்கூடாது. அந்த முந்தின வசனத்துல படிக்கிறோம், 2வது அதிகாரம் புலம்பல் 2:18 படிக்கிறோம், அவர்கள் இருதயம் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிறது. சியோன் குமாரத்தின் மதிலே இரவும் பகலும் நதியளவு கண்ணீர் விடு, ஓய்ந்திராதே, உன் கண்ணின் கருப்பு விழி சும்மா இருக்க விடாதே. அழ வேண்டும். நம்முடைய பிள்ளைகளுக்காக அழும்படி, கேட்கிற பிள்ளைகளுக்கு அழும்படி சொல்லுகிறார். மட்டுமல்ல, இப்படிப்பட்ட கிடக்கிற பிள்ளைகள், எரிந்து விடப்பட்ட பிள்ளைகள், இப்படி மூர்ச்சித்து கிடக்கிற பிள்ளைகள், இப்படி பரிதாபமான பிள்ளைகள், ஒருவேளை நம்முடைய கண்கள் இவைகளை காணவில்லை, ஆனால் எங்கோ ஒரு இடத்தில் இவைகளை இன்றைக்கும் நடந்து கொண்டேதான் இருக்கிறது. அப்ப நம்ம பார்க்காவிட்டாலும் கேள்விப்படுகிற சில காரியங்களை, இப்படிப்பட்ட பிள்ளைகளுக்காக ஜெபிக்க வேண்டும். அவர்களுடைய பிராணன் காக்கப்பட வேண்டும் என்று கர்த்தருடைய சமூகத்திலே ஜெபிக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சில நேரங்களில் கேள்விப்படுகிறோம், தாங்களாகவே ஏதோ முறையில் அந்த குழந்தைகளை பெற்றெடுத்து, அவர்கள் தவறான உறவுகளால், பல காரியங்களால், இல்லை என்றால் இனி இந்த குழந்தையை நான் பெற்றெடுத்தால் வளர்க்க முடியாது என்பதால், ஏதோ ஒரு காரணத்தினால் அப்படியே தூக்கி எறிந்துவிட்டு போய்விடுகிறார்கள். இப்படிப்பட்ட சிசுக்கள் எத்தனையோ மரணத்தை சந்தித்திருக்கிறது. ஆனால் சில பிள்ளைகள், குழந்தைகள் யாராலோ தூக்கி எடுக்கப்பட்டு பத்திரமாய் பராமரிக்கப்பட்டு இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறார், நீ அவர்களுக்காய் நதி அளவு கண்ணீர் விடு. ஹல்லேலூயா. இது எங்கேயோ தானே நடக்குது, யாரோ எப்படியோ இதெல்லாம் நடக்கதான் செய்யும் என்று சொல்ல உன்னை சொல்லவில்லை. இவர்களுக்காக, மூர்ச்சித்து கிடக்கிற இந்த பிள்ளைகளுக்காக நீ கண்ணீர் விடு. நீ கண்ணீர் விடும்போது ஒருவேளை உன்னை கொண்டோ இல்லை யாரை கொண்டோ அந்த குழந்தையை கர்த்தர் காப்பாற்றி இந்த உலகத்திலே அவருடைய சித்தத்தை அவர் நிறைவேற்றுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதே போல
தவறான முறையிலே பயன்படுத்தப்படுகிற பிள்ளைகள். அப்படி அதாவது சில இடங்களில் குழந்தைகளை விற்பனை செய்து விடுகிறார்கள். அதுக்கு கூட இந்த இதுல அழகான வசனம் இருக்கிறது. புலம்பல் 4வது அதிகாரம் 4வது அதிகாரம் அதனுடைய 3வது வசனத்திலே 2வது பகுதியில், என் ஜனமாகிய குமாரத்தியோ வனாந்திரத்தில் உள்ள தீக்குருவியை போல் இருக்கிறாளே. முதல்ல அந்த வசனத்தின் ஆரம்பத்திலிருந்தே படித்தால், திமிங்கலங்கள் முதலாய் கொங்கைகளை நீட்டி தங்கள் குட்டிகளுக்கு பால் கொடுக்கும் என் ஜனமாகிய குமாரத்தியோ வனாந்தரத்தில் உள்ள தீக்குருவியை போல குரூரமாயிருக்கிறாளே, குரூரமாயிருக்கிறாளே. இப்படிப்பட்ட குரூரமான தாய்கள் அநேகம் உண்டு. நாம் ஜெபிப்பதற்காக தேவன் இந்த காரியங்களை நமக்கு சொல்லுகிறார். நாம் அழுவதற்காக, அவர்களுக்காக கண்ணீர் சிந்துவதற்காக தான் கர்த்தர் இதெல்லாம் எழுதி வைத்திருக்கிறார். திமிங்கலங்கள் கூட தன் குட்டிகளுக்கு பால் கொடுக்கிறதா இருக்கிறது. ஆனால் அநேக பெண்கள், ஸ்திரீகள், சகோதரிகள் தங்கள் குழந்தைகளுக்கு பால் கொடுக்க மறுத்து, அவர்களை வளர்க்க மறுத்து, அவர்களை விட்டு ஓடி போகிறாள். தீக்குருவி அப்படிதான், முட்டையை போட்டு அது பாட்டுக்கு யாராவது மிதிச்சுட்டு போவாங்கன்னு கூட கவலைப்படாதான், அப்படியே போயிருமா. வனாந்தரத்தில் உள்ள தீக்குருவியை போல இருக்கிற அநேக தாய்மார், இதெல்லாம் நாம கண்கூடா சிலரை பார்க்கிறோம். பெற்ற பிள்ளைகளை பேணி வளர்க்காமல் பிள்ளைகளை எங்கேயோ போட்டு விடுவது, சும்மா யார்கிட்டையோ கொடுத்து விடுவது, ஏதோ தங்களுக்கு ஓரளவுக்கு பராமரிக்க நிர்வாகம் இருந்தும் அனாதை சாலைகளிலோ எங்கேயோ பராமரிப்பு இடங்களில் பிள்ளைகளை கொண்டு கொடுத்து விட்டு சுகபோகமாய் அவர்கள் விருப்பப்படி வாழுகிற பெண்கள் இந்த உலகத்திலே இருக்கத்தான் செய்கிறார்கள். அப்படிப்பட்ட குழந்தைகளுக்காக நீ அழு. அப்படிப்பட்ட பிள்ளைகளுக்காக உன் கைகளை கர்த்தரிடத்தில் ஏறிடு. ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே இப்படியெல்லாம் குழந்தைகளுடைய நிலைமை பரிதாபமா இருக்கிறதே அப்பா, இந்த பிள்ளைகளுக்கெல்லாம் ஜீவனை கொடும், அவர்கள் பிராணன் போயிடக்கூடாது. இந்த உலகத்துல என்ன நோக்கத்தோடு இந்த பிள்ளைகளை அந்த தாயின் கருவில் நீர் உருவாக்கினீரோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றும் வண்ணமாக அந்த பிள்ளைகளை காப்பாற்றும் ஆண்டவரே. எவ்வளவோ இடங்கள் வளர்க்கிறதுக்கு இருக்குது, எவ்வளவோ மக்கள் வளர்க்கிறார்கள். யாருடைய கரத்திலோ அந்த குழந்தை கிடைச்சி வளர்க்கும், வளரும். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய சித்தம் திட்டம் நிறைவேறும். ஒரு மோசே ஆண்டவர் கைவிடவில்லையே, அந்த குழந்தையை அழகா எடுத்து பராமரிக்க, எடுத்து வளர்க்க மறுபடியும் தாயினிடத்திலே ஆண்டவர் கொண்டு வந்தாரு. இப்படிப்பட்ட கரிசனை உள்ள தெய்வம் அல்லவா நம்முடைய ஆண்டவர். அவர் அப்படி செய்ய வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்படி எரியப்படுகிற, வீசப்படுகிற, தூக்கி போடப்படுகிற இப்படிப்பட்ட குழந்தைகளுக்காக அழும்படி, ஜெபிக்கும்படி கர்த்தர் நம்மை அழைக்கிறார். அதுபோல அங்கவீன குறைபாடுகள், சரீரத்துல ஏதோ குறைபாடுகள், நம்ம மேவி போசேத்தை பற்றி படிக்கிறோம் வேதத்துல. அவனுடைய தாதி தூக்கிட்டு போகும்போது விழுந்ததுனால அந்த குழந்தை முடமாகி விட்டது. ஆனா அந்த குழந்தைக்கும் அவன் வளர்ந்த பிறகு அவனுக்கு இரக்கம் கிடைக்கும்படியான ஒரு கிரியையை ஆண்டவர் செய்தார். அப்படிப்பட்ட பிள்ளைகளையும் பராமரிக்கிறார். அப்போ அங்கவீனத்தோடு இருக்கிற பிள்ளைகள், ஒருவேளை பிறவியிலேயே சப்பானியாய் வந்ததா இருக்கலாம், ஆண்டவர் இயேசு சுகமாக்கினாரே, இது போன்ற பிள்ளைகளா இருக்கலாம். இல்லை என்றால் சூழ்நிலைகள் நிமித்தம் அப்படி வந்த பிள்ளைகளா இருக்கலாம். அநேக பிள்ளைகள் அப்படி இருக்கிறாங்க. பல பாதிப்புக்குள்ளானவர்கள், மனநோயினால் பாதிக்கப்பட்டவர்கள், சரியான வளர்ச்சி இல்லாமல் ஞானத்தில் குறைவோடு பல கஷ்டங்களோடு இருக்கிற பிள்ளைகள் இருக்கிறாங்க. நாமும் சில பிள்ளைகளை பார்க்கிறோம் அல்லவா. இவர்களுக்காக கண்ணீர் விடும்படி கர்த்தர் இன்றைக்கு நம்மை அழைக்கிறார். ஹல்லேலூயா. ஒருவேளை கர்த்தர் உங்களுக்கு தந்திருக்கிற பிள்ளைகளை, உங்களை கர்த்தர் நல்ல சுகத்தோடு பலனோடு நல்லா வச்சிருக்கலாம். அவங்களுக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள். மட்டுமல்ல, இப்படிப்பட்ட பிள்ளைகளை உங்கள் ஜெபங்களிலே நினைத்து கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. சில நேரத்தில் இப்படிப்பட்ட பாரத்தை நமக்கு தருவாரானால் அவர்களுக்காக ஜெபிக்கும் போது எங்கோ உள்ள ஒரு குழந்தைக்கு, யாருடைய பிள்ளைக்கோ ஒரு இரக்க நிச்சயம் கிடைக்கும். ஹல்லேலூயா. ஒரு காரணமின்றி கர்த்தர் நம்மை ஏவுகிறவர் அல்ல, அவருடைய சித்தத்தை, அவருடைய கிரியையை நிறைவேற்றும்படிக்குதான் கர்த்தர் இப்படி செய்கிறார். கைவிடப்பட்ட பிள்ளைகள், வனாந்தரத்தில் அந்த ஆகார் நடந்து செல்லும் போது தன் குமாரனை, அந்த இஸ்மவேலை, அவளால முடியல, தண்ணியும் இல்லை, அப்பமும் இல்லை, எதுவும் இல்லை. அந்த வனாந்தரத்துல அந்த பிள்ளை அழுகிறது. அந்த அழுகிற பிள்ளையின் அழுகையை அவளால் பார்க்க முடியவில்லை. கடைசியில் என்ன சொன்னா, பிள்ளை சாகிறதை நான் பார்க்க மாட்டேன். இப்படி கைவிடப்பட்ட பிள்ளை, எல்லாம் இருந்து கைவிட்டுட்டு போகல, ஒன்றுமே இல்லை, அவளே நிற்கதியாய் வனாந்தரத்தில் நிற்கிறாள். இந்த பிள்ளை அவன் என்ன செய்வான்? இது சாகிறது, இனி சாகத்தான் போகுது, இனி என்னால இதை பார்க்க முடியாது. இப்படி எத்தனை தாய்மார் இருக்கிறார்கள். சிங்கிள் பேரண்டா பிள்ளைகளை வளர்க்கிறாங்க, தனி ஆளாக, புருஷனால் கைவிடப்பட்டவர்கள். எத்தனை பேர், எத்தனை சகோதரிகள் தனிமையாய் பிள்ளைகளை வளர்க்கிறார்கள் அல்லவா.
அந்த பிள்ளைகளுக்காக ஜெபிக்கும்படி கர்த்தர் உங்களை அழைக்கிறார். அந்த பாரம் நம்முடைய உள்ளத்துல வரட்டும். ஏதோ இவ ஏதாவது குடும்பத்துல பண்ணியிருப்பா, அதனால இன்னைக்கு அவ தனியா இருக்கா, இப்படி நியாயம் தீர்க்கும்படி கர்த்தர் உங்களை அழைக்கவில்லை. அதை ஆண்டவர் பார்த்துக்கிடட்டும். அதை யார் பார்க்கணுமோ பார்த்துக்கிடுவாங்க. ஆனா இன்று உங்கள் மத்தியிலே கைவிடப்பட்ட ஒரு பெண்ணாய் தன் பிள்ளையை தனிமையாய் வளர்க்கிறாள் என்றால் அவளால் சமாளித்து வளர்க்க ரொம்ப கஷ்டம். உங்களுக்கே தெரியும், நீங்க 2 பேர் சம்பாதிச்சு இல்ல உங்க புருஷனுடைய அடைக்கலத்தின் கீழ் நீங்க இருந்து உங்க பிள்ளைய வளர்க்கும் போது அது எவ்வளவு எளிதா இருக்குது. ஆனா அந்த தாய் தனிமையாக தன் பிள்ளைய வளர்க்கிறாள். அவன் அந்த குழந்தைய கண்டிச்சு சொல்றணும்னா தகப்பன் கூட இல்லை. சரியான ஒரு ஆலோசனை சொல்ல வேண்டுமானால் அவளுக்கு புருஷன் கூட இல்லை. அப்ப அது எவ்வளவு ஒரு வேதனை அல்லவா. இப்படி தனிமையான சூழ்நிலையில் ஒரு பெண்ணாக ஒரு குழந்தையை வளர்க்கிறார், ஒரு பிள்ளைகளை வளர்த்து வருகிறாள் என்றால் அதற்காக ஜெபிக்கும்படி நீங்கள் அழைக்கப்படுகிறீர்கள். அப்படி கிடக்கும் பிள்ளைகளை நோக்கி பாருங்க. உங்களால் ஆன உதவிகளை செய்வது மட்டுமல்ல, பாரத்தோடு ஜெபிக்கும்படி கர்த்தர் அழைக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு இப்படிப்பட்ட ஒரு எண்ணங்கள் நம்முடைய உள்ளத்தை ஏவி எழுப்பட்டும். இப்படி தெருக்களின் முனையிலே கிடக்கிற பிள்ளைகள், சில நேரம் சில பிள்ளைகளை பார்த்தா தெருக்களின் முனையில தூக்கி ஒருவேளை போட்டிருக்காது, ஆனா அந்த பிள்ளை அப்படியே அங்கங்கேயும் அலைஞ்சுக்கிட்டே இருக்கும். இங்க போகும், அங்க போகும், அங்க நிற்கும். ஆனா ஒரு அப்பா அம்மா கிட்ட இருந்து வளர்ற பிள்ளை அந்த மாதிரி இருக்காது. அந்த பிள்ளைய கரெக்டா வீட்டுல வச்சிருப்பாங்க, அதற்கான காரியங்களை கொடுப்பாங்க, அந்த பிள்ளை எங்கேயும் போகாது. ஆனா இந்த பிள்ளைகள் என்ன செய்யும் தெரியும், அப்படியே இருக்கும். சிலர் சொல்லுவாங்க தாய் இல்லா பிள்ளை அப்படிம்பாங்க. சில தகப்பனால் கைவிடப்பட்ட பிள்ளைகள் அந்த மாதிரி இருக்கிறார்கள். அப்ப இவர்களுக்காக ஜெபிக்க வேண்டிய. இப்போ எல்லாருக்கும் போய் நம்ம உதவி செய்து விட முடியாது, ஆனா எல்லாருக்கும் ஜெபிக்கலாம் அல்லவா. கர்த்தர் தந்திருக்கிற அந்த ஜெப பாரத்தை அதை பயன்படுத்தி ஆவியானவருடைய ஒத்தாசையோடு இந்த பிள்ளைகளுக்காக நாம் வேண்டுதல் செய்யும்படி நாம் இந்த நாளில் அழைக்கப்படுகிறோம். ஆவியானவர் அந்த கிருபையை நமக்கு தருவாராக. சில நேரம் அதெல்லாம் பாரப்படும் போது நமக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். அதான் இடுப்பு நொறுங்கும்படி பெருமூச்சு விட்டு அழுகிற ஒரு அனுபவம், கைகளை ஏறெடுத்து ஜெபிக்கிற ஒரு அனுபவம். சும்மா இல்லை, சும்மா கையை ஏறெடுத்துட்டு இருக்கோம்னா கொஞ்ச நேரம் நம்மளால ஏறெடுப்பது மிக கஷ்டம். சத்தமா ஜெபிப்பது, அழுகையோடு விண்ணப்பம் பண்ணுவது, ஏங்களோடு பெருமூச்சுகளோடு அழுவது, இது லேசான காரியம் அல்ல. ஆனால் அப்படி கிரயம் செலுத்த வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார். யார் யாருடைய இருதயங்களிலே இந்த வார்த்தைகளை கர்த்தர் போட்டு இருக்கிறாரோ அந்த பாரத்தோடு நீங்கள் ஜெபிக்க ஆரம்பிக்கும் போது சீக்கிரத்துல இப்படிப்பட்ட சில பிள்ளைகளுடைய காரியங்களை கர்த்தர் உங்களுக்கு காண்பிப்பார். அவர்கள் வாழ்க்கையில நடக்கிற மாற்றங்களை நீங்க பார்ப்பீங்க. நீங்க நினைப்பீங்க, ஆண்டவர் எனக்குள்ள பாரம் தந்தது சும்மா இல்ல, ஆண்டவர் நிச்சயமா இந்த பிள்ளைகளிடத்திலே கிரியை செய்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்ததாக கடைசியா ஒரு குரூப் பிள்ளைகளை பார்க்கிறோம், போன பிள்ளைகள். போன பிள்ளைகள், இதுல அனுப்பிவிடப்பட்ட பிள்ளைகளும் இருக்கிறாங்க, அவங்களாகவே போகிற பிள்ளைகளும் இருக்கிறாங்க. அதை நம்ம பார்க்கிறோம். யாக்கோபுடைய வாழ்க்கை இதுக்கு பெரிய உதாரணம். நல்ல ஒரு சூழ்நிலையில வீட்டுக்குள்ள வளர்ந்து கொண்டு இருந்தவன் ஒரு நாளிலே ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலையிலே தகப்பனாலோ தாயாலோ அந்த பையன் இந்த வீட்டுக்குள்ள வச்சிட்டு இருக்க முடியவில்லை. அவனை எங்க அப்பா ஈசாக்கு ரெபெக்காவை என்ன பண்ணாங்க, அனுப்பி வைத்தார்கள். நீ தகப்பனிடத்துல போ, உனக்கு மாமா வீட்டுக்கு போய். ஆதியாகமம் 28வது அதிகாரத்துல இதை நம்ம படிக்கிறோம். அப்ப இப்படி அனுப்பிவிடப்படுகிறான். சில நல்ல காரியத்துக்கு அனுப்பிவிடுறோம், என்ன பண்றோம், படிக்க அனுப்புறோம், விவாகத்தை நிமித்தம் அனுப்பி விடுறோம், வேலைக்கு அனுப்பி விடுறோம். இப்படியே இருக்குது. சில காரியங்கள் இந்த பிள்ளை இந்த ஊர்ல இருக்க முடியாது, இந்த இடத்துல இருக்க முடியாது, இப்படி அனுப்பப்படுகிற பிள்ளைகள் இருக்கிறாங்க. கொஞ்ச நாள் எங்கேயாவது போய் இருந்துட்டுவாங்க. இப்படிப்பட்ட பிள்ளைகளுக்காக ஜெபியுங்கள். நன்மையான காரியங்களுக்கு அனுப்புகிற பிள்ளைகளுக்காக நம்ம ரெகுலரா ஜெபிக்கிறோம். நம்முடைய சபையிலும் கூட விவாகமாகி போன பிள்ளைகளுக்காக நம்ம ஜெபிக்கிறது உண்டு. அவங்க எல்லாம் போயிட்டாங்க, எங்கேயோ நம்ம கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டோம் அப்படி கை கழுவி விடுறது இல்லை, அவர்களுக்காக நம்ம ஜெபிக்கிறோம். அதே போல உங்க குடும்பத்திலையும் சரி, மற்றபடி நீங்க ஜெபிக்கும் போது வேலை நிமித்தம், படிப்பு நிமித்தம் பல காரியங்களை போறாங்க. மட்டுமல்ல, இப்படி சில சிக்கல்கள் நிமித்தம் சில பிள்ளைகள் தூர இடங்களுக்கு அனுப்பப்படுறாங்க. இந்த இடத்துல இருந்தா இந்த பிள்ளைங்க உட்படாது, இது ஒழுங்கா இருக்காது, அதனால இவங்க என்ன செய்யணும், நாடு கடத்துற மாதிரி வேற எங்கேயும் அனுப்பி விடுறாங்க. அந்த பிள்ளையினுடைய தவறான வாழ்க்கை, தவறான செயல்கள், அதனுடைய சூழ்நிலை நிமித்தம் இப்படி அனுப்பப்படுகிற பிள்ளைகள் உடனே அதை கை கழுவி விட்டுறது அல்ல, அதுக்காக ஜெபிக்கணும், அதுக்காக ஜெபிக்கணும். தங்களுக்கு தாங்களே
தாங்களே அப்படி போகிற பிள்ளைகள் இருக்கிறாங்க. அந்த பிள்ளைகளையும் விட்டுறக்கூடாது, அதுகளுக்காக ஜெபிக்கணும். எல்லாமே நம்முடைய பிள்ளைகள், அதை கைவிட்டு விடுவதல்ல. உங்க ஜெபத்துல அந்த பிள்ளையை நீங்க வச்ச அந்த பிள்ளைகளுக்காக ஜெபிக்கும்படி நம்ம அழைக்கப்படுகிறோம். துரத்தப்பட்ட பிள்ளைகள் இருக்காங்க, பெற்றோரால் துரத்தப்படுறாங்க, இல்ல சில இடத்துல மறுமணம் செய்வதால் ஏற்கனவே உள்ள பிள்ளைகள் துரத்தப்படுகிறார்கள். பயங்கரமான கொடுமையான காலங்கள் நமக்கு சமயமாகிறதுனால் துரிதமாய் சொல்லிவிட்டு நாம் சில காரியங்களுக்காக ஜெபிக்க இருக்கிறோம். அதுபோல சிறைப்பட்டு போன பிள்ளைகள், போதை, தவறான பழக்க வழக்கங்கள், சில திருட்டு, கொலை, கொள்ளை கும்பல்களில் சிக்கி இருக்கிற பிள்ளைகள், போதை கும்பலில் சிக்கி இருக்கிற பிள்ளைகள். கடந்த நாள்ல ஒருவர் சொல்லும் போது சொன்னாங்க, சின்ன பிள்ளைகள் ஸ்கூல் பக்கத்துல எல்லாம் போய் சின்ன பிள்ளைகள் இருக்கிற இடத்துல போதை மருந்துகள் விற்பனை செய்வார்களாம். அதெல்லாம் மிட்டாய் மாதிரியே விற்பனை செய்வார்களாம். அப்படி செய்யும் போது அந்த பிள்ளைகள் வாங்கி சாப்பிடும். அது சாப்பிடும்போது அதுக்கு சில காரியங்கள்லாம் ரொம்ப நல்லா இருக்கிற மாதிரி இருக்குமா. அப்புறம் போய் வாங்கும்போது அடுத்த முறை வாங்கும்போது சொல்லுவாங்களாம், தம்பி இன்னைக்கு கொஞ்சம் விலை ஏறிடுச்சுப்பா, இது வரைக்கும் உனக்கு 5 ரூபாய்க்கு நான் கொடுத்தேன், இனி இப்ப நீ 7 ரூபாய் இல்ல 10 ரூபாய் கொடுக்கணும்னா அந்த பிள்ளை அது ரொம்ப கேட்டு பார்க்கும். இல்ல நீ 10 ரூபாய் கொண்டு வந்தாதான் தருவேன்னு சொன்னோன்னு இந்த பிள்ளை போகும். இது போய் அப்ப என்ன பண்ணும், எங்க இருந்து கிடைக்கும் 10 ரூபாய்? ஒருவேளை 5 ரூபாய் அதுக்கு பாக்கெட் மணி கிடைச்சிருக்கும், ஏதாவது கிடைச்சிருக்கும். இப்ப 10 ரூபாய்க்காக என்ன பண்ண ஆரம்பிக்கும், களவு செய்ய ஆரம்பிக்கும். எப்படியோ அதுக்கு வாங்க வேண்டும், இல்ல ஏதோ விற்று வாங்க வேண்டும், வீட்டுல இருந்தோ எங்க இருந்தோ ஏதோ ஒண்ணு பண்ணும். இப்படி செய்யும். அப்படியே வர வர விலையேற்றி அடுத்து சொல்லுவாங்களா, நீ கொண்டு போய் இன்னும் 5 பேருக்கு நீ விட்டுட்டு வா, நான் உனக்கு தருவேன். இப்படியே அந்த குழந்தையும் போதை பழக்கத்துக்கு அடிமையாகி அதன் மூலம் அநேக குழந்தைகளும் போதை பழக்கத்துக்கு அடிமைகளாகிற காலகட்டத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாம் காலத்தை போல நினைத்து நிர்விசாரமாய் நாம் இருக்கக்கூடாது. தேவ பிள்ளைகளை, இந்த போதை என்பது மிக அதிகமாக பரவலாகி வருகிறது. முன்காலத்துல நான் கேள்விப்பட்டிருக்கிறேன், தகப்பன் குடிகாரனாய் குடிக்கு அடிமைப்பட்டு இருந்தால் அந்த பாட்டில் இருக்கிறத பிள்ளைங்க ருசிச்சு பார்த்து அப்படி குடிக்கு அடிமையான, சிறு வயதிலே அடிமையான பிள்ளைகளை நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். ஆனா இப்போ நல்ல பெற்றோர், நல்ல தேவ பிள்ளைகள், ஆண்டவருடைய பிள்ளைகள், ஆவிக்குரிய பிள்ளைகள், அப்படி குடும்பங்களில் உள்ளவர்கள் கூட இந்த மாதிரி சின்ன குழந்தைகள் பள்ளிக்கூடத்திலே போதை பொருட்களை வாங்குறதன் மூலம் போதைக்கு அடிமைகள் ஆகிறார்கள். அது ஆரம்ப காலத்துல ஒருவரும் கண்டுபிடிக்க முடியாது. நாட்கள் போனப்புறம் கண்டுபிடித்தாலும் அவர்களை மீட்டெடுப்பது மிக சிரமமான காரியமாகி விடுகிறது. அப்ப இப்படி சிறைப்பட்டு போகிற பிள்ளைகளுக்காக நாம் ஜெபிக்கும்படி அழைக்கப்பட்டு இருக்கிறோம். எத்தனையோ இப்படிப்பட்ட தவறான செயல்களுக்கு உள்ளாகிறார்கள். அப்போ அந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கிறாங்கன்னு நமக்கு தெரியாதே. அப்ப நம் பிள்ளைகளுக்காக எவ்வளவு ஜெபிக்க வேண்டியது. பெண் பிள்ளைகளானாலும் ஆண் பிள்ளைகளானாலும் 2 சாராருக்காகவும். நம்ம பொம்பளை பிள்ளை தானே, நம்ம கைக்குள்ள இருந்து நல்லா வளர்ந்துரும் நினைக்கிறோம். இல்லவே இல்லை, அவர்களும் நம்முடைய கையை விட்டு வெளியே போகிறாங்க. ஆண் பிள்ளைகள் எப்படி இப்படிப்பட்ட காரியங்களில் ஈடுபட்டு கெட்டு போகிறார்களோ அதற்கு சரிசமமாக பெண் பிள்ளைகளுக்கும் அநேக வாய்ப்புகள் இருக்கிறது. எனவே நாம் பிள்ளைகளுக்காக, இப்படி போகிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்க வேண்டியது மிக தேவையா இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னும் பொதுவா மொத்தத்துல சொன்னா, கர்த்தரை விட்டு பின்வாங்கி போகிற பிள்ளைகள். சண்டே ஸ்கூலுக்கு வராங்க, ஜூனியர் சர்ச்சில் இருக்கிறாங்க, டீன்ஸ் மீட்டிங்ல இருக்கிறாங்க, யூத் மீட்டிங்ல இருக்கிறாங்க, அப்படியே மெதுவா கொஞ்ச நாள்ல வழி விலகி போய் விடுகிறார்கள். ஏதோ காரியத்தினால் இடறி போய் விடுகிறார்கள். இப்படி போகிற பிள்ளைகள் ஏராளம் இருக்கிறது. இந்த நேரத்துல கர்த்தரை நோக்கி நம்ம பார்ப்போமா? கண்களை மூடி யாவர் இருக்கிற இடங்கள்ல எழுந்து நின்று ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். ஹல்லேலூயா. உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள் என்று இயேசு சொன்னார். ஹல்லேலூயா, ஆமென். கர்த்தரை நோக்கி பார்ப்போம், கர்த்தரை நோக்கி பார்ப்போம். பிள்ளைகள் கேட்கிறார்கள், அப்பத்தை கேட்கிறார்கள், தானியத்தை கேட்கிறார்கள், திராட்சரசத்தை கேட்கிறார்கள், தங்களுக்கு மிஞ்சின காரியங்களை கேட்கிறார்கள், தங்களுக்கு வேண்டாத காரியங்களையும் கேட்கிறார்கள். அவர்களுக்காக விண்ணப்பிப்பது யார்? ஹல்லேலூயா. நம் பிள்ளைகளுக்காக நாம ஜெபிக்க வேண்டும். முதலாவது ஆண்டவர் சமூகத்துல அதை கேட்போம். ஆண்டவரே, என் பிள்ளைக்காக நான் போதுமான அளவு ஜெபிக்க எனக்கு கிருபை தாரும் ஆண்டவரே. நான் ஜெபம் பண்றேன், தனி ஜெபம் பண்றேன், குடும்ப ஜெபம் பண்றேன், சபையில வந்து ஜெபிக்கிறேன், ஒவ்வொரு நேரம் என் பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். ஆனா போதுமான அளவு நான் கிரயம் செலுத்துகிறேனா? போதுமான அளவு நான் கிரயம் செலுத்துகிறேனா? ஹல்லேலூயா. பெற்றுக்கொள்ளுவேன், மீட்டுக் கொள்ளுவேன் என்கிற நம்பிக்கையோடு நான் கிரயம் செலுத்துறேனா? ஹல்லேலூயா. எனக்கு கிருபை தாரும் ஆண்டவரே, எனக்கு கிருபை தாரும் அப்பா.
என்னால முடியாது. ஆனா வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு எனக்காக வேண்டுதல் செய்கிற ஆவியானவர் என் பிள்ளைகளுக்காக நான் தேவையான கிரயத்தை செலுத்த எனக்கு உதவி செய்யும் அப்பா. அப்பா, எவ்வளவு நேரம் ஜெபிக்கணும்னு விரும்புறீங்கப்பா? என் பிள்ளைக்காக எந்த நேரம் நான் ஜெபிக்கணும்னு விரும்புறீங்க? ராத்திரியிலே முதற் சாமத்தில் எழுந்துரு, பெருமூச்சு விட்டு அழு என்று சொல்லி இருக்கிறதே. அந்த பிராணனுக்காக உன் கைகளை உயர்த்து, அதற்காக ஆண்டவர் சமூகத்துல விண்ணப்பிக்க சொல்லி இருக்கிறீரே அப்பா. எனக்கு அந்த கிருபை தாரும் அப்பா. இடுப்பு நொறுங்கும்படி பெருமூச்சு விட்டு அழுகிற கிருபை எனக்கு தாரும் ஆண்டவரே. என் பிள்ளைகளுக்காக நான் அப்படிப்பட்ட விண்ணப்பத்தை செய்ய எனக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. இந்த காலத்துல பிள்ளைகள் அப்படித்தான் இருப்பாங்க. அவங்களே நன்மை தீமை அறிஞ்சு வளரட்டும் அப்படின்னு சொல்ற ஒரு காலகட்டம் வந்துருச்சு பெற்றோருக்கு. ஆனா ஆவிக்குரிய பெற்றோரே நாம் அப்படி இருக்கக்கூடாது. இந்த இடத்துல இந்த வார்த்தைகளை கேட்கிற பெற்றோரே, அன்பான தாய்மார்களே, அந்த நினைவு நமக்குள்ள வரக்கூடாது. இல்ல, நன்மை தீமை அறிந்து வரும்போது நாட்கள் போய்விடும். பல நல்ல காரியங்களை அவர்கள் இழந்து போவார்கள். பல நல்ல வாய்ப்புகள் அவர்களுக்கு இல்லாமற் போய்விடும். அதனால அப்படி இல்லை, நல்லவர்களாகவே வளரட்டும், நல்லவர்களாகவே வளரட்டும். ஆமென், ஹல்லேலூயா. என் பிள்ளை அப்படி வளரணும் ஆண்டவரே. அதற்காக நான் விண்ணப்பிக்கிறேன் அப்பா. அதற்காக நான் சமூகத்துல கிரயம் செலுத்தி ஜெபிக்க விரும்புகிறேன் ஆண்டவரே. எத்தனை பேர் ஆண்டவர் சமூகத்துல அப்படி அர்ப்பணிக்கிறீங்க? என் பிள்ளைக்காக நான் கிரயம் செலுத்தி ஜெபிக்க நான் என்னை அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே. இதுவரை நான் ஜெபித்த மாதிரி இல்லை. இப்போ நான் நிறைய ஏன் காரியத்துக்காக ரொம்ப கவனம் செலுத்த ஆரம்பிச்சிட்டேன். இல்லப்பா, என் பிள்ளைகளுக்காக நான் நல்ல கிரயம் செலுத்துவேன்ப்பா. உபவாசிக்கணுமா? நான் ஒவ்வொரு நாள் நேரம் குறிப்பிட்டு நான் உபவாசிப்பேன் ஆண்டவரே. ஒரு வாரத்தில் ஒரு நேர உணவையாவது ஒதுக்கி வைத்து விட்டு உங்கள் பிள்ளைகளுக்காக உபவாசியுங்கள். ஹல்லேலூயா. அந்த நேரத்துல தொடர்ச்சியா ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் அந்த பிள்ளைகளுக்காக மட்டும், அவர்கள் காரியங்களை குறித்து என்னெல்லாம் கர்த்தர் பாரம் தருகிறாரோ அதெல்லாம் கர்த்தருடைய வார்த்தைகளை வைத்து 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 ஜெபிக்கணும். ஆமென். அந்த கிருபை எனக்கு தாரும் ஆண்டவரே. அந்த கிருபை எனக்கு தாரு. இனி நான் நிர்விசாரமா இருக்க மாட்டேன் அப்பா. வாரத்துல ஒரு நேர உணவை நான் ஒதுக்கி வைத்து விட்டு என் பிள்ளைகளுக்காக நான் உபவாசித்து ஜெபிப்பேன் ஆண்டவரே. அப்பா, ராத்திரி முதற் சாமத்தில் எழுந்து ஜெபிக்கும்படி கர்த்தர் உணர்த்துகிறாரா? அதற்காக ஆண்டவர் சமூகத்துல கேட்போம். ஆண்டவரே, நான் அப்படி ஜெபிப்பேன் அப்பா. எப்படியாவது என் பிள்ளை இந்த சத்தியத்தின் பாதையிலே இந்த சின்ன வயதுல இருந்தே வளர்ந்து வந்துடணும் அப்பா. இனி உலகத்துக்குள்ள போயிடக்கூடாதப்பா. தூக்கி எறியப்பட்டு விடக்கூடாது ஆண்டவரே. காணாமற் போய்விடக் கூடாது ஆண்டவரே. அப்பா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. காப்பாற்ற கிருபை தாரும், காப்பாற்ற கிருபை தாரும். அதுல நான் என்ன கிரயம் செலுத்தணுமோ, என் பக்கத்துல நான் என்ன அளவுக்கு அதுக்கான எஃபர்ட்ஸ் எடுக்கணுமோ நான் எடுப்பேன் அப்பா. அந்த முயற்சிகளை, அந்த காரியங்களை நான் செய்வேன் ஆண்டவரே, செய்வேன் ஆண்டவரே. உம்முடைய பலனை எனக்கு தாரும் அப்பா. என் கரத்தில் தந்ததை நான் இழந்து போக கூடாதப்பா, விட்டுவிடக் கூடாதப்பா. இயேசுவே, உம்முடைய கிருபை எனக்கு தாரும், கிருபை எனக்கு தாரும். நானும் கர்த்தர் எனக்கு தந்த பிள்ளைகளும் என்று சாட்சிகளாய் நாங்கள் வாழ வேண்டும் அப்பா, வாழ வேண்டும் அப்பா, வாழ வேண்டும் அப்பா. தேவனே, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். பிள்ளைகளுடைய படிப்பின் காரியம், விவாக காரியம், இந்த காரியங்களை குறித்து என்ன நெருக்கத்தோடு நீங்க இருக்கிறீங்களோ அப்படிப்பட்டவங்க ஆண்டவரிடத்துல கேளுங்க அப்பா. பிள்ளைகள் இப்படி கேட்கிறார்கள் ஆண்டவரே. அப்பா, உம்முடைய சித்தம் என்ன ஆண்டவரே? உம்முடைய சித்தம் என்ன அப்பா? எங்களுடைய இருதயத்தையும், தாய் தகப்பனாகி எங்களுடைய இருதயமும் உம்முடைய சித்தத்துக்குள்ள வரட்டும். அதை கேட்கிற என் பிள்ளையுடைய இருதயமும் பிள்ளைகளுடைய இருதயமும் உம்முடைய சித்தத்துக்குள்ள வரட்டும் அப்பா. அது மட்டும் நிறைவேறட்டும். அந்த சித்தத்துக்கு நேராக எங்களை நடத்தி, எங்களை நடத்தி 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 உம்முடைய சித்தத்தை நிறைவேற்றுவீராக அப்பா. தேவனே, விருப்பத்தை செய்கையை உண்டு பண்ணுகிறவர் அல்லவா அப்பா, அப்பா. ஆமென், ஆமென். வாஞ்சையோடு கேட்கிற உங்கள் வாழ்க்கையிலே, உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில கர்த்தர் அதை செய்வார், அதை செய்வார், அதை செய்வார். ஆமென். மற்றவர்களுக்கு, தேவ பிள்ளைகளுக்கு ஒரு வித்தியாசம் உண்டு அல்லவா? ஆமென், ஹல்லேலூயா. உங்கள் பாளையத்திலே, உங்கள் குடும்பங்களிலே, உங்கள் வீடுகளிலே தேவனுடைய ரகசிய செயல் உண்டு, தேவனுடைய கிரியை உண்டு, தேவனுடைய வெளிச்சம் பிரகாசிக்கிறது. ஆமென். அங்கே இருள் இல்லை, அங்கே இருள் இல்லை. தேவனுடைய சித்தம் மகிமையாய் வெளிப்படும். தேவனுடைய கிரியைகள் பிரத்யட்சமாய் நடக்கும். அதை நீங்கள் காண்பீர்கள். உலகம் போகிற போக்கை பார்க்கும்போது எப்படி என் பிள்ளைகள் வளர்ந்து வருவார்கள், எப்படி இந்த பிள்ளைகளை தெய்வ பக்தியில நிலைநிறுத்துவேன் என்று வேதனைப்படுகிற அன்பான தாயே, கர்த்தர் இந்த கிருபைகளை உனக்குள்ள வைத்திருக்கிறார். அந்த கிருபைகளை உனக்கு வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உன் வழிகளை பார்க்கலாம், அவருடைய வழிகள் உயர்ந்தது. உயர்ந்த அந்த வழிகளுக்கு கொஞ்சம் விட்டு கொடுங்க, விட்டு கொடுங்க. உயர்ந்த வழிகளுக்கு நேரம் உங்க கவனத்தை திருப்புங்க. அவரை நோக்கி பாருங்க, அவரை நோக்கி பாருங்க. நீங்க தந்ததில் வாழ்ந்து விட வேண்டும் என்று நினைக்க
வேண்டாம். அவர் தருகிறார், அவர் தருகிறார். உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளை குறித்து ஆமென் கர்த்தருடைய நோக்கம் திட்டம் பெரியதாக இருக்கிறது, பெரியதாக இருக்கிறது. ஆமென். அதற்கு நேராக அப்பா நீங்க என்ன வச்சிருக்கீங்க? ஆபிரகாம் தூரத்திலே கண்களை ஏறெடுத்து பார்த்த போது ஒரு ஆட்டுக்கடா அவனுக்காக கட்டி போடப்பட்டிருக்கிற, அங்கே மாட்டி வைக்கப்பட்டிருக்கிற ஒரு ஆட்டுக்கடாவை கண்டான். யெகோவா ஈரேயாக தேவன் அந்த நாளிலே ஆபிரகாமுக்கு வெளிப்பட்டாரே. ஆபிரகாமின் தேவன் என்று நாம சொல்லுகிறோம், அவர் நமக்கு அப்படி வெளிப்படுகிறார். ஆமென், ஆமென். கர்த்தரை நோக்கி பார்க்கணும், அவரை நோக்கி பார்க்க வேண்டும். தூரத்திலே கண்களை ஏறெடுத்து பார்க்கிற அனுபவம், அதை எனக்கு தாரோப்பா, அதை எனக்கு தாரோப்பா. நான் நிறைய நேரம் மட்டுப்பட்டு அப்படியே கூனி குறுகி விடுகிறேன். அப்படி இல்லை, உங்களை பார்ப்பேன் அப்பா, எனக்காக ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற உம்மை நான் பார்ப்பேன் அப்பா. உம்மை நான் பார்க்கும்போது எனக்கானவைகளை நீர் எனக்கு காண்பித்து கொடுப்பீர், என் கைகளிலே தருவீரா. வஷகல ரதனமா ரியாந்தலனமா ரிமஹத்துன ரதனமா ஷிபாபா ரபதர பௌரியாந்தலனமா. தேவனுடைய மகத்துவமான கிரியைகள், அவர் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் உங்களுக்காக செய்கிறார், உங்களுக்காக செய்கிறார். அவர் ஆலோசனையில் ஆச்சரியமானவர், செயலில் மகத்துவமானவர், மகத்துவமானவர். ஆலோசனை அவற்றை கேளுங்க. ராத்திரியில முதற் சாமத்துல அவரை நோக்கி கூப்பிடும் போது ரகசியம் உங்களுக்கு வெளிப்படும். உங்களுக்காக வைத்திருக்கிறவர்களை அவர் காண்பித்து தருவார். யார்கிட்ட ஆலோசனை கேட்கறது இல்ல, எங்கெங்கயோ ஓடி போகிறது இல்ல. கர்த்தர் பாதத்துல, கர்த்தர் பாதத்துல நீங்க சொல்லுங்கப்பா, நீங்க சொல்லுங்கப்பா. Thank you Lord. Hallelujah, hallelujah. அவரே செய்கிறார், அவரே செய்கிறார், அவரே செய்கிறார். ஆமென், ஆமென். அவனவன் தனக்கானவைகளை மட்டுமல்ல பிறனுக்கானவைகளையும் நோக்குவானாக. ஆமென். எத்தனையோ பிள்ளைகள் தெருக்களின் முனையிலே மூர்ச்சித்து கிடக்கிறார்கள், தூக்கி எறியப்பட்டு கிடக்கிறார்கள், சிறைப்பட்டு போய் கிடக்கிறார்கள், வாழ்விழந்து நிற்கிறார்கள். அந்த பிஞ்சு உள்ளங்கள், அந்த குழந்தைகள், அந்த பிள்ளைகள், அவர்களையும் மீட்கும்படியாக நான் அவர்களுக்கு ஜெபிப்பேன் ஆண்டவரே. எனக்காக மட்டுமல்ல, என் பிள்ளைகளுக்காக மட்டுமல்ல, அந்த பிள்ளைகளையும் உம் சமூகத்துல வைத்து நான் ஜெபிப்பேன் ஆண்டவரே. ஆமென். யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டிக் கொண்ட போது கர்த்தர் யோபுவின் சிறையிருப்பை மாற்றினார், கர்த்தர் யோபுவின் சிறையிருப்பை மாற்றினார். சிறையிருப்பில் இருக்கிற அன்பான சகோதரியே, சிறையிருப்பில் அகப்பட்ட பிள்ளையோடு போராடி கொண்டிருக்கிற சகோதரியே, இன்னும் சிறைப்பட்டு போனவர்களுக்காக உன் கரத்தை உயர்த்தி நதியளவு கண்ணீர் விட்டு ஜெபிக்க ஆரம்பி. பாரத்தை கேளு. ஏன் பாரமே பெருசுப்பா அப்படின்ட்டு இருக்கிறீங்கல்ல, இன்னைக்கு ஆண்டவர்ட்ட கேளுங்க. இப்படிப்பட்ட பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிற பாரத்தை என் மேல வச்சிருங்கப்பா, நான் ஜெபிக்க கிருபை தாரும், கிருபை தாரும். அப்படி ஜெபிக்கும் போதே உங்களை அறியாமல் உங்களிடத்திலிருந்து சிறைப்பட்டு போன உங்கள் பிள்ளைகளை கர்த்தர் மீட்டு கொண்டு வருவார், மீட்டு கொண்டு வருவார். சிறைப்பட்டு போகிறவர்கள் ஒரு நாள் கிடங்கிலே சாவது இல்லை, அப்பம் இன்றி சாவது இல்லை. கர்த்தர் கைவிடவே மாட்டார், கொண்டு வருவார், கொண்டு வருவார், கொண்டு வருவார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிள்ளைகளும் சபையும் பிதா முன்னே நிலைக்கும், பரிசுத்தர் மாளிகை எழும்பும். அல்லேலூயா. பிள்ளைகளும் சபையும் பிதா முன்னே நிலைக்கும், பரிசுத்தர் மாளிகை எழும்பும். ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தொனிக்கும். ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தொனிக்கும். ஆகாய விண்மீனாய் அவஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். அல்லேலூயா. ஆகாய விண்மீனாய் அவஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். அப்படியே பயபக்தியோடு கர்த்தருடைய சமூகத்தில் முழங்காற்படியிடுவோம். என்ன காரியங்களை கர்த்தருடைய சமூகத்தில் தீர்மானம் எடுத்தீர்கள்? எதற்காக ஜெபித்திருக்கிறீர்கள்? எதை கர்த்தருடைய சமூகத்திலே அர்ப்பணித்திருக்கிறீர்கள்? ஹல்லேலூயா. அந்த காரியங்கள் மேல ஆவியானவர் அசைவாடுவாராக. ஆண்டவருடைய கிரியை வெளிப்படுவதாக, வெளிப்படுவதாக. ஆமென். நீதியை வெளிச்சத்தை போலவும் நியாயத்தை பட்டப்பகலை போல விளங்க பண்ணுகிற கர்த்தர், ஆமென், தம்முடைய கிரியையை, மகிமையான கிரியையை தம் ஜனத்தின் மேல் செய்வாராக, செய்வாராக, செய்வாராக. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். ஆமென். எங்கள் விண்ணப்பங்களை கேட்கிறீர், எங்கள் பிள்ளைகளுக்காக நாங்கள் விடுகிற கண்ணீரை காண்கிறீர்.
அவைகளை கிரயம் செலுத்துகிற பலனை ஆவியானவர் எங்களுக்குள்ளாய் வைக்கிறீர். ஆமென். அவிதமாக ஜெபிக்க கிருபைகளை தருகிறீர், வார்த்தைகளை தருகிறீர், தரிசனங்களை தருகிறீர், வெளிப்பாடுகளை தருகிறீர், வசனங்களை வாக்குத்தத்தங்களை தருகிறீர். ஆமென். எங்களுக்கு முன்பாக இருக்கிற தடைகளை எல்லாம் தகர்க்கும்படிக்கு ராஜா எங்களுக்கு முன்பாக கடந்து செல்லுகிறீர். அவர்கள் தடைகளை தகர்த்து அவர்கள் வாசல் வழியாய் பிரவேசிக்கும்படி செய்கிறீர். அந்த காரியங்களை நாங்கள் நேர்மையாய் பெற்றுக்கொள்ளும்படிக்கு வாசல் வழியாய் பிரவேசித்து ஆமென் ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்கும்படி செய்கிறீர். ஆமென், 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 ஆமென். ஹல்லேலூயா. எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, தர்மையான பகல் வேளைக்காய் ஸ்தோத்திரம். இப்படி சன்னிதானத்தில் வர சகோதரிகளாய் கூடி உம்மை மகிமைப்படுத்த கிருபை தந்தீரே. நீர் இந்த நாளில் எங்களுக்கு தந்த வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம் அப்பா. எங்கள் பிள்ளைகளுக்காகவும் நாங்கள் அழும்படி கத்திரங்களுக்கு எங்களிடத்துல எதிர்பார்க்கிறீரப்பா. நாங்களோ நிறைய அழுது விட்டோம் என்று நினைக்கிறோம். இல்லை, எங்களுக்கு உம்முடைய கிரியைகள் வெளிப்படும் மட்டும், உம்முடைய செயல்கள் பிரத்யட்சமாகும் வரைக்கும் அப்பா, பலன்களை பெற்றுக்கொள்ளும் வரைக்கும், நன்மைகளை காணும் மட்டும், சிறையிருப்பிலிருந்து திரும்பி வருவதை பார்க்கும் மட்டும், அனுபவிக்கும் மட்டும், மேன்மைகளில் எங்கள் பிள்ளைகள் ஏறி அமர்வதை நாங்கள் காணும் மட்டும் ஜெபிக்க கிருபை தாரும் அப்பா. அப்பா, வழி விலகி போன பிள்ளைகளை மீட்டுக்கொண்டு வாரும் ஆண்டவரே. அதற்காக விண்ணப்பிக்க கிருபை தாரும். நானும் கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் சாட்சிகளாய் நிற்கும்படி ஒவ்வொரு குடும்பத்துக்கும் இரக்கம் செய்யும் அப்பா. எங்கள் சபையிலே விசேஷமாக உம்முடைய கிரியை நீர் இந்த விஷயத்திலே செய்ய வேண்டும் என ஜெபிக்கிறோம் அப்பா. அதுக்காக விண்ணப்பிக்கக்கூடிய கிருபைகளை அதிகமாய் தாரும். மட்டுமல்ல, ஆங்காங்கே சிதறப்பட்ட பிள்ளைகள், சிறைப்பட்டு போன பிள்ளைகள், துரத்தப்பட்ட பிள்ளைகள், எரிந்து விடப்பட்ட பிள்ளைகள் அப்பா ஏராளம் இருக்கிறார்களே, இவர்களுக்காக விண்ணப்பிக்கிற பாரத்தை நீங்களிலே வைக்கிறீர். அதை சுமந்து விண்ணப்பிக்க அதனுடைய பலன்களையும் கண்டு கர்த்தரை மகிமைப்படுத்த கர்த்தர் இரக்கம் செய்யும். எங்களை தாழ்த்தி உம்முடைய கரங்களிலே தருகிறோம். இந்த வார்த்தைகளின்படியாக தொடர்ந்து நாங்கள் பெற்றுக்கொள்ளும் வரைக்கும் கிரயம் செலுத்தி விண்ணப்பிக்க கர்த்தர் எங்களுக்கு பலன் தந்து நடத்தும். அப்பாவுடைய கிருபையின் கரங்களில் எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். நீர் எங்களை நடத்தும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன், ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்.